श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् आस्ताम् चेतसि मे निरन्तरमसाम्भोदरश्यामळहम् पुण्ये श्रीमति पुण्डरीकनयनः स्फेताचलेतस्तिमान् मार्कण्डेयविहङ्गराज भुजगाधीशक्षमासेवितः चन्द्रादित्यविदूतचामरयुगो लक्ष्मीः सहायो हरिः नमस्ते पुण्डरीकाक्ष नमस्ते पुरुषोत्तम नमस्ते पङ्कजानाथ नमस्ते लोकनायक गुरुमुखमनधीत्य प्राह वेदानशेषम् नरपतिपरिक्लुप्तम् शुल्कमादातु कामः श्रीशुरमवरवन्द्यम् रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकम् तम् विष्णुचित्तम् नमामि विलिपुत्तूरेन्नरुह சுன்னார்கழக்கமலம் சூடினோம் முன்னாள் பிழியறுத்தானின் உரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோம் ஜமே வந்து பாண்டியன் கொண்டாட படர்பிரான் வந்தான் என்னை ஈண்டிய சங்கம் எடுத்தோந்த வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பதங்கள் யாமுடைய பத்தி. யசோதையாகி நிற்கிறார் பெரியாழ்வார். இயல்பாகவே அழகாக இருப்பவன் கண்ணனெம்பெருமான். அந்த கண்ணனெம்பெருமானை அழகனே நீராடவாராய் என்று அழைத்தார். அவன் சொன்னான், நான் தான் அழகன்னு சொல்றியே, எதற்காக நான் நீராட வேண்டும் என்றான். நீ நீராடவில்லை என்னாலும் உறுதி அடைந்த பொன்மை நீ, உறுதி அடைந்த பொன்மை நீ ஆன பெரிது உகப்பன் நான், ஆனாலும் நப்பெண்ணகாணில் சிரிக்கும். ஆகினாலே நீ நீராட்டம் கொண்டாட வேணும் என்று கணவனை அழைத்து அவனுக்கு அவனை நீராட்டம் கொண்டாடும்படியாக பண்ணி அவனுக்கு திருக்குழல் வாரி அவனுக்கு பூச்சூட்டி சம்பகமல்லிகையோடு செங்கழனி வீரவாட்டி என்று பல புஷ்பங்களை எல்லாம் கணனுக்கு சாத்தி அவனுக்கு அலங்காரம் பண்ணினாள். யசோதையாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் யசோத பாவனா பிரகர்ஷத்தாலே கோபஜன்மத்தை ஆஸ்தானம் பண்ணினவரான பெரியாழ்வார். உடனே அவனுக்கு கண்ணிச்சில் பட்டு விடுமோ குழந்தைக்கு என்பதற்காக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தார். சாப்பிடுதல் என்னால் அந்தி காப்பிடுதல், சாயங்கால வேளையிலே திருவிளக்கேற்றி திருமுன்பே பெருமான் திருமுன்பே அப்படி திருஷ்டி சுத்துகிறார்களே, அதுதான் அந்திக்காப்பிடுதல் என்று பேர். அதாவது திருவரங்கம் பெரிய கோயிலிலேயும் திருவள்ளரையிலேயும் எம்பெருமான் திருவீதி உலா வந்து புறப்பாடு கண்டொழி திருவீதி சுற்றி வந்து சந்நிதிக்குள்ளே நுழைந்த மாத்திரத்திலே இந்த கட தீபம் ஏற்றுவார்கள். அதற்குத்தான் அந்திக்காப்பிடுத்தல் என்று பெயர். இப்படி எம்பெருமானுக்கு அந்திக்காப்படுதல் என்பது பெரிய கோயிலேயும் ஸ்ரீரங்கத்திலேயும் திருவள்ளரிலும் இருக்கக்கூடிய வழக்கம்.
மற்ற திவிதேசங்களிலேயும் இருக்கலாம். இது இப்படி எம்பெருமானுக்கு காப்பிடுவது என்ன ஒண்ணு உண்டு. அதுபோல இந்த யசோதையாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் கணனிக்கு வெட்டிதோஷம் வாராமைக்காக காப்பிட வேண்டும் என்ன நினைத்தார். பூச்சூட்டினவாறே அவன் விளையாட போய்விட்டான். அவனை போய் அழைக்கின்றார், காப்பிடுவதற்காக கூப்பிடுகின்றார். அவன் விளையாட்டிலே உண்டான பராக்காலே வர மறுக்கின்றான். இப்படியாக இந்த பாசிரும் இந்த பதிகமானது இந்திரனோடு என்கிற பதிகமானது தொடங்குகின்றது. எம்பெருமானுக்கு காப்பிடுதல் அப்படின்னா அவனுக்கு ரட்சையிடுதல். எம்பெருமானுக்கு நாம் காப்பிடலாமா என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். எம்பெருமானுடைய சுரூபத்தை பார்த்தோமானால் சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருக்கக்கூடியவன். அந்த சர்வேஸ்வரனான அவனை பார்த்தால் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய அமங்கலங்களை போக்கிக் கொண்டு மங்களங்களை பெறுவதற்காக அவனை பற்ற வேண்டும். இது சுரூபத்தை பார்த்தால் இப்படி இருக்கும். ஆனால் பேச பிசகும்படியான அவனுடைய சொக்குமாரியத்தை பார்த்தோமேயானால், அவனுடைய திருவேணி வடிவழக பார்த்தோமேயானால், சௌந்தரியத்தை பார்த்தோமேயானால், எம்பெருமானுடைய திருவேணியை பார்த்தவாறே ஐயோ இவனுக்கு என் வருமோ என்று அஞ்சப்படணும். ஸ்ரீராமாயணத்துல நாம் பார்க்கணும். எம்பெருமான் சிங்கிபேரபுரத்துக்கு எழுந்துழினான் சக்கரவர்த்தி திருமான். அன்றுதான் முதலாக இந்த குகனும் அவனுடைய பரிகரமும் எம்பெருமான பார்க்கின்றார்கள். அன்னைய தினம் ராத்திரி வேளையிலே இளைபெருமாள் இலைப்படுக்கை அமைத்து அதிலே பெருமாளை சனித்துக் கொள்ளும்படியாக பிரார்த்திக்கிறார். இந்த பர்ண சையிலே பெருமாளும் விராட்டியுமாக தலைப்பிடை கிடக்கின்றார்கள். அப்பொழுது இளைபெருமாள் கையில் பிடித்த வில்லும் அம்பராக்கூணியுமாக சுத்தி சுத்தி வந்து விளையாடும் முதல் போலே அந்த எம்பெருமானை பாதுகாத்து வருகிறார். அப்போது இந்த குகப்பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஒரு தம்பி தாயை கொண்டு நாட்டை பறித்து காட்டிக்கு விரட்டி விட்டான். இவனும் அவனைப் போலே ஒரு தயாதிதானே என்ன நினைத்து இவனால் என்பது போது ராத்திரியிலே உறங்குகிற வேளையிலே இப்படி சுற்றி வருகிறானே என் செய்வனோ என்று அச்சங்க பண்ணி சந்தேகம் கொண்டு இவன் என்ன பண்ணினான்? இவனும் இளைபெருமாளை சுற்றி வர தொடங்கினான். இந்த குகனுடைய பரிகரம் அவள்லாம் என்ன பண்ணினான்னா, அவனும் தாயாத்தியா இருக்கான், இவனும் வேற்ற செலவனாக இருக்கிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து எம்பெருமானுக்கு என்ன தீங்கிழைப்பார்களோ, இவர்கள் இருவரும் சேர்ந்து எம்பெருமானுக்கு தீங்கிழைக்க நினைத்தால் இவர்களை நாம் ஒரு பார்த்து விடுவோம் என்று இந்த குகப்பெருமாள் பரிகரம் அத்தனை பேரும் சுற்றி வருகிறார்களாம். இதற்கு என்ன காரணம்? பிளரோகாச்சாரியர் தெரிவித்தார். ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகுபடுத்தும் பாடாய் இது. ஒரே ஒரு நாளை பெருமானை செவித்தால் கூட அவருடைய வடிவழகானது இப்படி பண்ண செய்யும். மங்களாசாசனம் பண்ணும்படியாக செய்யக்கூடிய அவருடைய திருவேணி சௌந்தர்யம், அந்த அழகானது நம் மங்களாசாசனம் அஸ்தாதை பைசங்கை கொண்டு அவனுக்கு என் வருமோ என்ன அஞ்சப்படும். இந்த அனாதிகர்களான முனிவர்கள் அவர்கள் எல்லாம் தண்டகாரண்யத்துக்கு சகரதி திருமன் வந்தவாறே கூடி வந்தார்கள். எதற்காக? இந்த எம்பெருமானை பற்றி ஏகி பைசி சரீரான் எம்பெருமானத்தை போய் இதோவாறு என்னுடைய சரீரம் இப்படியெல்லாம் நாங்கள் ராட்சர்களால் நலிவுபட்டோம் என்று தாங்கள் பட்ட கட்டங்களை ராட்சர்களால் இது ஒரு வெற்றி, இது ஒரு எவ்வளவு கட்டங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அரக்கர்களாலே என்று தெரிவித்து அந்த சக்கரவர்த்தி திருமாலை கொண்டு தங்களுக்கு அரக்கர்களாலே இனிமேல் எந்த விதமான கட்டமும் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள நினைத்து போனார்கள் சரபங்களுடைய ஆசிரமத்தை. அங்கே போய் பெருமான பார்த்த மாத்திரத்தை இவர்கள் எல்லாம் மந்தகாரியத்தை வந்து சேதம் சோமமியோத்யந்தம் திருஷ்வா வை தர்மச்சாரிணா மங்களானி பிரயுஞ்சானா பிரத்யகண்ணா மங்களானி பிரயுஞ்சானா எல்லாம் எம்பெருமானுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த திருவேணியானது அப்படி மங்களாசாசனம் பண்ணும்படியாக செய்யும். அத்தனை அழகுடையவன் எம்பெருமான் ஆகினாலேதானே திருவடியான ஹனுமான் எம்பெருமானை பார்த்தவாறு முதன்முதலாக பார்த்தவாறு என்ன தெரிவித்தான்? அயதாஷ்ட சுவத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக பாகவகா. இந்த திரு தோள்கள் எவ்வளவு நீண்டிருக்கு, உருண்டிருக்கு, நன்னாக பலிட்டமாக இருந்தாலும் கூட, உலக்க போல இருந்தாலும் கூட இந்த திருத்தோள்களை எல்லாம் திருவாபரணங்களாலே மறைக்கக்கூடாதா? அயதாஷ்ட சுவத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாரகா. எல்லா விதமான
திருவாபரணங்களாலும் அலங்கரிக்க தகுந்தவை. ஏன் திருவாபரணங்களை கொண்டு திருமேனியை மறைத்துக் கொள்ளவில்லைன்னு கேட்டார். என்ன இந்த திருமேனியோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழிய அழகுடையானே, அத்தனை அழகுடையவனான எம்பெருமானுடைய அழகானது அவனை மங்களாசாசனம் பண்ணும்படியாக செய்யும். அப்படி எம்பெருமானுக்கு காப்பிட்டவர்கள் உண்டு. புறப்பட்டார் பெருமாள் காட்டுக்கு. அப்படி காட்டுக்கு புறப்பட்ட மாத்திரத்திலே கௌசல்யை மங்களாசாசனம் பண்ணுகிறார். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்யா தத்தே பவத்து மங்களம். எந்த மங்களத்தை வினதையானவள் அமிர்தத்தை கொண்டு வர புறப்பட்ட விரடனுக்கு செய்தாலோ அந்த மங்களமானது உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் பண்ணினால் கௌசல்யை. என் மங்களம் சாஸ்திராட்சே சர்வதேவ நமஸ்துதே விருத்ரநாசே சமபவதி தத்தே பவத்து மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் குணதோ வஜ்ரதரஸ்யயதி அதிதிர்மங்களம் பிராதாதி தத்தே பவத்து மங்களம் என்று தொடங்கி பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினாள். அதுபோல ஒரு சமயம் இங்கே கிருஷ்ணாவதார அனுபவம் இவ்விடத்திலே கண்ணன் பெருமான் குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு நாள். அப்பொழுது சம்சனாரேவப்பட்ட பூத்தனையானவள் வந்து விஷப்பாலை முளைப்பாலாக்கி குழந்தையை எடுத்து கொண்டு அவனுக்கு பால் புகட்டுகின்றாள். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான், அவளுடைய திலே அவன் மூக்குறிஞ்சி முலையுண்டவன் அவளுடைய மூச்சையும் உறிஞ்சி விட்டான். பஞ்சகப்பை மகள் துஞ்ச வாய்முல வைத்த பிரான் அந்த கண்ணன் பெருமான். அப்பொழுது அவள் என்ன பண்றான், பெருங்கூச்சலிட்டு கொண்டு அப்படி கீழே விழறா. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ராத்திரி வேளை யாரும் கோபுரத்துல அத்தனை பேரும் எழுந்து கொள்கிறார்கள் என்று என்ன சத்தம் என்று ஓடி வந்து பார்க்கிறார்கள். அவள் விழுந்து கிடக்கிறாள் அரக்கி. குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறான். பார்த்தாள். எல்லாம் பயம் உண்டு. யசோதை பசுவனுடைய வாலை அப்படி சுத்தி பாலதோஷம் கழிக்கிறாள் கண்ணனின் பெருமானுக்கு. அந்த நந்தகோபர் என்ன பண்ணார் தெரியும், அவர் இவருக்கு காப்பிடுகிறார் கண்ணனுக்கு. தக்ஷதுத்வா மகேஷானாம் தானாம் பிரபவோ ஹரி என்ன தொடங்கி 5-6 ஸ்லோகங்கள்ல அவனுக்கு மங்களாசேனாபிசமம் எம்பெருமானுக்கு மங்களாசனம் பண்ற. எஸ்யனாபிசமம் பூத பங்கஜாத பவஜகதி பராஹரூபதிருக்தேவா சத்வாஹம் ரக்ஷது கேசவா சிம்ஹரூபி சர்வத்ர ரக்ஷது த்வாம் ஜனார்தனः ஹிரஸ்தே பாது கோவிந்தः கண்டம் ரக்ஷது கேசவः புஜ்யம் ச ஜடம் விஷ்ணு எங்கே பாது ஜனார்தனः என்று தொடங்கி இந்த குழந்தையான கண்ணனுக்கு பூதனையினாலே ஒரு ஆபத்து. பூதனையானவள் இவனை முடிக்க வேண்டும் என்ற வந்த பொழுது பூதனை முடிந்து போனாள். ஆனாலும் குழந்தைக்கு விதமான ஆபத்தும் நேராதிருக்க வேண்டும் என்று குழந்தைக்கு மங்களாசாசனம் பண்ணினார் நந்தகோபர். அதுபோல யசோதை பிராட்டி மங்களாசாசனம் செய்ததாக இதிகாச புராணங்களிலே காணப்படவில்லை. ஆகையினாலே பெரியாழ்வாருக்கு திருவுள்ளத்திலே கொஞ்சம் குறை இருந்தது. அந்த குறை இரும்படியாக தாமே யசோத பாவனையிலே கணனிக்கு மங்களாசாசனம் பண்ணி காப்பிடுகின்றார். இந்த திருமொழியிலே இந்த திருமொழியானது இந்திரனோடு பிறவன் என்று தொடங்கும்படியான திருமொழி. இதற்கு ஒரு ஏற்றம் உண்டு. இந்த திருமொழியிலே ஆழ்வார் திருவள்ளரை எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகின்றார். இந்த பெரியாழ்வார் திருமொழி தொடக்கத்திலிருந்து பார்த்தோமே ஆனால், இல்ல திருப்பலாண்டிலிருந்தே பார்த்தோமே ஆனால், முதல் பதிகம் பெற்ற திவ்யதேசம் 4000 திவ்ய பிரபந்தத்திலே முதல் பதிகம் பெற்ற திவ்யதேசம் என்னால் திருவள்ளரை. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் முதல் பதிகம் எந்த திவ்யதேசத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னால் அது திருவள்ளரைக்குத்தான். இதுக்கு முன்னாடியே திவ்யதேச பிரஸ்தாவங்கள் ஆரம்பத்திலே இருக்கு. தொடக்கத்திலே திருக்கோட்டியூர்லாம் பிரஸ்தாவம் இருக்கு. மற்ற திவ்யதேசங்களை பற்றி பிரஸ்தாவம் இருந்தாலும் அதெல்லாம் துணுக்கு பாசுரமாக ஒரு பாசுரம் தான் அந்த திவ்யதேசங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இது அனுசந்தான கிரமத்துல அவதார கிரமம் என்பது வேறு. திவ்ய பிரபந்தம் தோன்றிய கிரமம் என்பது முதல் திருவந்தாய் தான் முதலிலே தோன்றியது.
ஆனாலும் நாதமுனிகள் வகுத்தருடைய அந்த அனுசந்தான கிரமத்திலே நாலாயிர பிரபந்த அடைவிலே முதல் பதிகம் 10 பாசுரம் பெற்ற திவ்யதேசம் என்னால் திருவள்ளுவர் தான். எம்பெருமாருடைய பிள்ளை தமிழ், அதாவது இந்த பிள்ளைத்தமிழ் பாடி பெரியாழ்வார். சொல்லணுமான முக்கியமாக தமிழுக்கு புதிய புதிய இலக்கியங்களை எல்லாம் கொடுத்தவர் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டுன்னு ஒரு இலக்கியத்தை 96 வகையான பிரபந்தங்களிலே திருப்பல்லாண்டுன்றது உண்டு. அதோட இது பிள்ளைத்தமிழ் என்பது ஒண்ணு. பிள்ளைத்தமிழுக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார். அந்த பிள்ளைத்தமிழிலே மற்ற திவதேச பெருமானங்கள் எல்லாம் பாடல். அதுதான் முக்கியமான விஷயம். பிள்ளைத்தமிழ் பாடி பெரியாழ்வார் 452ஆம் தமிழ் தொடங்கிதான் திவதேசங்களை தொடர்ந்து அனுபவிக்கிறார். ஆனால் இங்கேதான் இடையிலே இந்த கண்ணன் பெருமானை குழந்தையாக பாவித்து தானே யசோதையாகி பாசுரம் பாடுகிற பொழுது இடையிலே இந்த ஒரு திவதேசத்தை மட்டும்தான் பதிகம் பாடியிருக்கிறார். பதிகம் பாடினவர் இருந்தாலும் நீராட்டத்தை இந்த திவேசத்தை கொடுக்கவில்லை, பூச்சூட்டலை கொடுக்கவில்லை, மத்தொன்னை கொடுக்காமல் காப்பிடலை அமைத்தது என்பது ரொம்ப விசேஷமானது. அதனாலேயே இந்த திருவழியானது நித்தியானுசந்தானத்திலே எல்லா திவதேசங்களிலும் சாயங்கால வழியிலே சொல்லும்படியாக அமைந்தது. இந்த திருவழிக்கு என்ன ஏத்தம்னா, அது நாச்சியார் திருவழியிலே ஒரு பாசம் உண்டு. வில்லி புதுமை விட்டு சித்தர தங்கள் தேவரை வல்ல பரிசு பருவி பரேன் புதுவை விட்டு சித்தர தங்கள் தேவரை வல்ல பரிசு பருவி பரேன் அது காண்டுமே. கணனம்பெருமான் முகம் கொடுக்கவில்லையே, இழந்தே போமத்தனையோ என்று தோழியானவள் வருந்தி காட்ட பொழுது ஆண்டாள் ஆச்சியார் தோழிக்கு பதில் சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறான்? அதாவது பெரியாழ்வாருடைய சம்பந்தம் ஒன்னாலும் விருப்போகாது. அவருடைய ஆச்சாரியரான பெரியாழ்வார் அவர் என்ன பண்ணுவார்? கண்ணனைக்கு நீராட்டம் கொண்டு வர வேணும்னு கண்ணனை அழைப்பார், பூச்சூட்ட வேணும்னு கண்ணனை அழைப்பார், இந்திரனோடு பிறவன் 10 பாசுரத்தை சொல்லுவார். கண்ணன் வந்து இருப்பான். உடனே அவனுக்கு சாப்பிட்டு அவனை பிடித்து ஆண்டாளத்திலே கொடுத்து விடுவார். இப்படியாக நிச்சயமாக ஆச்சாரியனை பற்றி நாம் கண்ணன் பெருமான் அடைவது நிச்சயம், இது உறுதி, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று சொல்லும் பொழுது இடத்துல வியாக்கியாந்த திவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். வெண்ணை களைந்த குணங்கும் ஆனிரமிக்க நீ போதி இங்கிரனோடு பெருமன்னிக்காதிகள் அநேகமிரே. இந்த திருமொழி சொன்னா என்ன? எம்பெருமான் வந்து விடுவன். பெரியாழ்வார் சொன்னா உடனே பெருமான் வந்து விடுவான். இப்படி எம்பெருமானார வரவழைக்க இன்னுயிர் சேவல் திருவாய்மொழியை சொன்னால் எம்பெருமானார் வந்து விடுவாரோ, அதுபோல இந்த திருமொழியை சொன்னால், இந்திரனோடு திருமொழி சொன்னால் எம்பெருமான் வந்து விடுவன். எம்பெருமான வரவழைக்க அந்த திருமொழி போதும் என்று சொல்லும்படியான ஒரு எத்தம் படைத்த திருமொழி. இந்த திருமொழியை இந்த எம்பெருமான் திருவள்ளுவர் சிந்தாமரக்கண்ணன் ஹரிகாட்சன் விஷயமாக பெரியாழ்வார் வைத்ததும் ஒரு ஆச்சரியம். அவதாரத்தை அனுபவித்து வரக்கூடிய யசோத பாவனையிலே அனுபவித்து வரக்கூடிய பெரியாழ்வார் அவனுக்கு குழந்தையார கண்ணனுக்கு நீராட்டி பூச்சூட்டிய பிறகு காப்பிடிலைக்கு மங்களாசாசனவர்கள் நிறைந்ததான இந்த செந்தாமர திருவள்ளரையிலே இந்த செந்தாமர கண்ணனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார். இந்திரனோடு பிறவன் இமயவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்னார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வள்ளர நின்னாய் அந்தியம் போகிதுமாகும் அழகனே காப்பிடவாராய். என்ன முதல் இந்திரனோடு பிறவன் ஈசனமேவரெல்லாம் இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் உன்னை சேவித்து உனக்கு காப்பிடுவதற்கு. இந்திரனோடு பிறவன் ஈசன் இமையவர், அதாவது திரைலோக்கிய பாலகனான இந்திரன், மூவலகையும் ஆள்பவனான ரட்சிப்பவனான இந்திரன். அடுத்தது 14 உலகங்களையும் படைத்த பிரம்மா. அதன் பிறகு ஈசன், உலகங்களை எல்லாம் அழிப்பவனான ருத்ரன். இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவ மாத்திரமா இந்திரனோடு பிறமன் ஈசன் இமையவர் எல்லாம், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களான தேவர்கள், அவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். எம்பெருமானை செந்தாமரக்கண்ணனை திருவடி தொழுது அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்காக, சாப்பிடுவதற்காக, அந்திக்காப்பிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆஹா, பிரம்மாவென்ன ருத்ரன் என்ன இந்திரன் இவர்களை சொல்லுகிற பொழுது முதல்ல இந்திரன் தொடங்கினதுனால எப்படி இந்திரனுக்கு ஈஸ்வரத்துவம் கிடையாதோ அதுபோல மற்றவர்களுக்கும் ஈஸ்வரத்த கந்தமானது கிடையாது. அவர்கள் இவன் எப்படி காரணனாக ஆக முடியாதோ
அதுபோல அவர்களும் இடக்காரணர்களாக முடியாது என்பதை தெரிவிப்பதற்காக முதல்ல இந்திரன் என தொடங்கினர். இந்த தேவர்கள் தான் கண்ணன் பெருமான் அவதரித்ததிலிருந்தே அவனுக்கு கிஞ்சிக்கரித்து போர்வர்கள் ஆயினாலே தெரிவிக்கிறார். ஏற்கனவே குழந்தை பிறந்து தொட்டிலிட்ட போதே குழந்தை அவதரித்த கண்ணன் பெருமான் அவதரித்த காலத்திலேயே வண்ணத்தில் அந்த வரவிட்டான் பிரம்மா. அதே மாதிரி உடையார்கணமணி வரவிட்ட ருத்ரன், கிங்கினி மண்ணை அனுப்பிய இந்திரன், இவர்கள்லாம் மத்து உண்டான தேவர்கள். சில பேர் வளம்புரி சங்கு அனுப்பினார்கள், ஒருத்தருக்கு செவடி கிங்கினி அனுப்பினார்கள். இப்படி ஒருத்தரையும் ஒரு ஒரு இதை அனுப்பினார்கள். கண்ணனுக்கு பரிசாக குழந்தைக்கு அனுப்பினார்கள் அல்லவா. இதிலிருந்தே இவர்கள் இந்த கண்ணனை வணங்குவதற்காக அப்பவே அவனுக்கு உபகாரங்களை அனுப்பினார்கள். இப்பொழுது அவனை சேவித்து அவனுக்கு திருவந்திக்காப்பட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். எங்க இருக்கா? இந்திரனோடு பிரமன் ஈசன் இவையவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு கையில புஷ்பத்தை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். மந்திரம் என்ன சொல்லிருக்கான்னா, அவர்கள் புருஷூக்தத்தை சொல்லிக் கொண்டு கைகளிலே புஷ்பங்களை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். மறைந்து வராகி பக்கத்திலே ரொம்ப தொலைவிலும் இல்லை, இடைப்பட்டவர்களாம். அதாவது இந்த எம்பெருமான் மலை மீது எழுந்துள்ளிருக்கிறான். வெண்மையான பாறைகள் சூழ்ந்த ஊர். அயான இதுக்கு வெள்ளரை என்று பெயர். இது வெள்ளரை. இங்கே பிராட்டிக்குத்தான் ஆதிபத்தியம். பிராட்டி அரசாட்சி செலுத்தும்படியான திவதேசம். 3 திவதேசங்களிலே பிராட்டிமாருக்கு பிராதானியம். ஸ்ரீதேவிக்கு பிராதானியம் திருவள்ளரையிலே, பூதேவியான ஆண்டாளுக்கு பிராதானியம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, நீடாநாச்சியாருக்கு பிராதானியம் நாச்சியார் கோயில் என்று சொல்லப்படும்படியான திருநறையூரில். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நாச்சியார் திருமாளிகைன்னு பேரு. திருநறையூருக்கு நாச்சியார் கோயில் என்ன பிரசித்தி உண்டு. இங்கே திருவள்ளரையானது பங்கஜா பத்மாலயா பவனம் என்று இந்த பிராட்டி பங்கை செல்வி நாச்சியாருடைய திருமாளிகையாவே இந்த திருவள்ளரையானது ஸ்வேதகிரி மகாத்மியத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அப்படி பிராட்டிக்கு பிராதானியம் உள்ள ஊர் பன்னரசு நாடு. இதிலே இவர்கள் எல்லாம் வந்திருக்கார். யாரெல்லாம்? இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். என்ன கையிலே மரகொண்ட மந்திரமான இந்த புருஷசூக்தத்தை சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்பகம் முதலான புஷ்பங்களை ஏந்தி வந்திருக்கிறார்கள். எங்க இருக்கிறான்னா, அந்த படியேறி மலைக்கு போகணும். அந்த படிகளுக்கு கீழே இந்த உத்தராயண தட்சிணாயன வாசல் உண்டு. 2 வாசல் உண்டு. எம்பெருமானை திருவள்ளரை எம்பெருமானை சேவிக்க போபவர்களுக்கு தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரையிலும் ஒரு வாசல். அதன் பிறகு தட்சிணாயன வாசல் 6 மாதம் ஆடி வாசம். அதன் பிறகு ஒரு 6 மார்கழி வரையும். இப்படியாக அந்த 2 வாசல்கள் இருக்கும். அந்த வாசல் இருக்கக்கூடிய பிராகாரத்திலே இவர்கள் இருக்கிறார். பக்கத்துல இருக்கல, அங்கதான் போய் நிற்கிறார்கள் இவர்கள். அவர்கள் எல்லாம் இரமலர் 8 மீட்டு என்ன அஹிம்சாப்தம் புஷ்பம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த 8 புஷ்பங்களையும் புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிப்பதற்காக இவையோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்திரனோடு பிரமணீதம் இவை அவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு வந்து நின்றார். இந்த சந்தாமரக்கண்ணனை சேவிப்பதற்கு இந்திராதி தேவர்கள், இந்த தேவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் என்பதை திருமங்கையாழ்வாரும் காட்டினார். திருக்குறுந்தாண்டகத்திலே வானவர் தங்கள் கோணும் மலர் ஜெயனும் நாளுந்தே மலர் தூவியேத்தும் சேவடி செங்கண் மாலை வானவர் தங்கள் கோணும் இந்திரன். மலர் விஜயனும் பிரம்மா. நானவர் தங்கள் கோணும் மலர் விஜயனும் நாளும் தேமலர் தூவியேத்தும் சேவடி செங்கண்மால். செங்கண்மால் என்கிற செந்தாமரக்கிடனை பொழுதும் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிப்பதற்கு, அப்பத்தை கொண்டு அர்ச்சிப்பதற்காக இந்த இந்திராதிகள்லாம் வந்திருக்கிறார்கள் என்று திருவங்கி ஆழ்வாரும் அனுபவித்தார். அதுபோல இவ்விடத்திலே பெரியாழ்வார் இந்த இந்திராதி தேவர்கள் வந்திருப்பதை தெரிவிக்கின்றார். இந்த இந்திராதேவர்கள் வருவார்கள் என்பது இந்த பாசுரத்தில் மட்டுமில்லை. இந்த ஊர்ல விசேஷமாக திருவந்திக்காப்பு கவி என்ன உண்டு. அதாவது பெருமானுக்கு அந்திக்காப்படுத்தல் ஒரு வழக்கம் இருக்கு இங்கே. அந்த அந்திக்காப்பு எடுக்கிற பொழுது அந்த கடதீப் முன்காலங்களிலே கடதீபத்தை கொண்டு வர்றது இந்த இந்திரா தேவர்கள் சார்பாக தேவதாசிகள் அந்த கடதீபத்தை எடுத்து கொண்டு வருவாள். அப்ப கொண்டு வச்சிருவா.
அதன் பிறகு இந்த திருவந்திக்காப்புக்கு என் இருக்கும்படியான கவியை சொல்லி அந்த பாட்டை சொல்லி அதை ஏற்றி கொடுப்பவர்கள் யார் என்னால் திருநறையூர் தாசர்கள். திருநறையூர் தாசர்கள் என்று திருநறையூரை சேர்ந்த கைங்கரிப்பவர்கள். அவர்கள் இந்த ஊரில் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் இன்னைக்கும் இருந்தார்கள். இப்போ இருக்காவா அவாதான் இந்த ஊரொரு முறையும் பெருமானுக்கு இந்த திருவந்திக்கா படைக்கிற பொழுது ஊரொரு வாகனத்திற்கும் தனியாக ஒரு பாசம் உண்டு. அதை சொல்லித்தான் பெருமானுக்கு அவ எடுத்து கொடுப்பா. அந்த பாட்டை சொல்லி விளக்க தூண்டி எடுத்து கொடுப்பா. தெரியுது, விளக்கையை தூண்டி கொடுத்ததும் அர்ச்சகர்கள் அந்த கடைதீபத்தை காட்டுவார்கள். பெருமானுக்கு திருவந்திக்கா படுத்தல் பேரு. அதிலேயும் சில பாசுரங்கள்ல இந்த தேவரால் திருவடி தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆளுக்கினிய பெருமாளும் மயனோடமர முனிவர்களும் ஆளுக்கினியான் துதிபாடும் வெள்ளரமீரில் அமர்ந்தானே. அயனோடு அவர் முனிவர்களும் துதிபாடுகின்றார்கள் எண்ணி இந்த திருவந்திக்காப்பு கவியிலேயும் சொல்லப்படுகிறது. அதுபோல குதிரவாகனத்தின் பெருமாள் குதிரை நம்பிதான் மீது எழுந்தருளி வையாளி கண்டருளி வந்து சேர்ந்த பிறகு உள்ளேங்கனார். வந்த உடனே 4 கால் மண்டபத்துக்கு வந்த பிறகு அவ்விடத்திலே சொல்வார்கள், விதியும் சிவனும் முன்னோரும் மேவியரஞ்சும் வெள்ளரமே குதிரை ஏறி பவனிவரும் கோவனகத்தால் மணவாளா. விதியும் சிவனும் முன்னோரும், விதினா பிரம்மா, சிவன், முன்னோர் தேவர்கள் இவெல்லாம் மேவி இறைஞ்சும் வெள்ளரமே எண்ணி அங்கேயும் சொல்லப்பட்டுள்ளது. இப்படியாக பல இடங்களிலே இந்த தேவர்களுக்கு எம்பெருமான இறைஞ்சுகின்றார்கள், தொழுகின்றார்கள், காப்பிடுகின்றார்கள் என்பதானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ரீதியிலே பெரியாழ்வார் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். இங்கிரனோடு விரவணி அவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்து ஓராய் வந்து நின்னார். சரி, மந்திரமா மலர் என்பதற்கு வேறு விதமான அர்த்தம் உண்டு. மந்திரம் என்னால் கோயில்னு ஒரு அர்த்தம். மா என்னால் பெரிய விராட்டியாருடைய மந்திரா லோகமாதா மாரமா மங்கள தேவதா பார்கவி லோக ஜனனி ஸ்ரீரசாகர கன்யகா. மான பெரிய விராட்டியர். மலராள் விராட்டி திருநாமம். மலராள் மணவாளா, மலராள் தனத்துள்ளான் என்று எம்பெருமான் சொல்லப்படுகினபடினாலே மா என்கிற திருநாமத்து உடையவளான அந்த மலராளான விராட்டி மந்திரம். மந்திரம் ஆருடைய மந்திரம்? பத்மாலய பவனம் பெரிய விராட்டியாருடைய திருமாவளம், வங்கைச்சில் விராட்டியாருடைய திருமாவளம் என்னை சொல்லப்படும்படியான இந்த மந்திரத்திலே நம் மாயின் மலராள் என்று சொல்லும்படியான அந்த விராட்டியை புஷகாரமாக கொண்டு அந்த தேவர்கள்லாம் வந்தார். ஏன்னா இங்கே பிராதானியம் அவளுக்குத்தான். அவளை புஷகாரமாக கொண்டு இந்த மந்திரமா மலர் கொண்டுன்னா அந்த மந்திரத்தில் அந்த பங்கைச்செல் ஆட்சியாருடைய திருமாளியிலே அந்த விராட்டியே புஷகாரமாக கொண்டு அந்த தேவர்கள் வந்தார்கள், முன்னிட்டு கொண்டு வந்தார்கள் என்ன அர்த்தம். இப்படிப்பட்ட இதிலே சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரனின் நாகி அங்கே இருக்கக்கூடிய திருவாளிகள்லாம் சந்திரபதத்தளம் இருந்திருக்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த திவதேசத்திலே சதுரர்கள் வெள்ளரன், சதுரர்கள் மங்களாசாசனம் பண்ண வல்ல சதுரர்கள் ஆனைக்கு என் வருகிறதோ என்ன அஞ்சி காப்பிட வல்லவர்கள். அதாவது மங்களாசாசனம் பண்ணி நோக்க வல்ல சமர்த்தரானவர்கள் வர்த்திக்கிற திருவள்ளரையிலே நின்னுடையவனே என்ன மனவாளமானுடைய வியாக்கியானம். இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு, அதுவும் இந்த பதிகத்தை பெரியார் திருமொழிக்கு மொத்தமா சொல்ல, இந்த பதிகத்தை பொறுத்தவரையிலும் பிரசித்தமா 3 வியாக்கியானங்கள் உள்ளன. சாபதேச வியாக்கியானம் திருவாய்மொழி பிள்ளையினுடையது, பிரசித்த வியாக்கியானம் மனவாளமாமனுடையது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பதிகத்திற்கு மாத்திரம் விகழித்து திருவள்ளரை மென திருவாளை அம்மாளாச்சார சுவாமி, பெரிய அம்மாள் சுவாமி, பெரியம்மாள் சுவாமியுடைய அத்விதீயரான திவ்ய திருப்பாள திருவேங்கட ராமானுஜாச்சார சுவாமி அந்த திருமொழிக்கு விசேஷமான ஒரு விவரணம் அருளியிருக்கிறார். அத்யத்புதமான வியாக்கியானம் இந்த திருமொழிக்கு. நித்திய கைங்கரராக அந்த விதேசத்தில் எழுந்துள்ளி இருப்பவர். அனுபவித்து ஆசுரங்களுக்கு அந்த பெரியவாச்சனம் பிள்ளையோ அவரேதான் எழுந்து அனுகிரகித்தாரோ என்று சொல்லலாம். அத்தாச்சரியமான ஒரு விவரணம் சொல்லியிருக்கிறார். அந்த விவரணம் உண்டு, அதையும் சேர்த்துக் கொள்ள வேணும். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு விவரணம் அந்த விவரணம். இந்த திருமாலிரம் சொன்ன அழகரை அனுபவிக்கிற பொழுது பெரியாழ்வார் தெரிவித்தார். மல்லரை சவத்தகத்த சாந்தனி தோள் சதுரன் என்ற அந்த அழகனை சதுரன் தெரிவித்தார். என்ன அமர்த்தின்னு கேட்டால் இந்த கண்ணனின் பெருமான் மல்லர்களோடு சண்டையிடுகிற காலத்திலே கம்சனால் ஏவப்பட்ட மல்லர்கள் சானூரன், முஷ்டிகன், தோசனன் இவர்களோடு மற்போரிட்ட காலத்திலே
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு வந்திருக்கான், இந்த குப்ஜை இடத்திலிருந்து அவையோகோ காத்திர திருஷம் யதாம் அனுலேபனம் எண்ணி சந்தனத்தை பூசி கொண்டு வந்தான் அல்லவா, அந்த சந்தனம் பூசிக்கொண்ட சந்தனம் களையாதபடியாக மற்போர் புரிந்து அந்த மலர்களை எல்லாம் முடித்தானாம் கணனெம்பெருமான். அந்த சாமர்த்தியம் என் உடையவன் என்னே அந்த சந்தன வழியா மார்பிலே பூசின சந்தனம் அழியாதபடியாக எதிரிகளை முடித்திட்ட சாமர்த்திய உடையவன் என்ன திருமாலேஸ்வரன் அழகனை கொண்டாடினார் பெரியாழ்வார். இந்த ஊர்ல இருக்கவாழ சதுரர்கள் கொண்டாடா, இவாளுக்கு என்ன சாமர்த்தியம் என்று கேட்டால், இவர்கள் பெருமானுடைய சௌகுமாரியத்தை மென்மையை அறிந்து மங்களாசாசனம் பண்ணி பெருமானின் நோக்கவல்ல சாமர்த்தியமுடையவர்களாம். அப்படிப்பட்ட மங்களாசாசன சாமர்த்தியம் படைத்தவர்கள் இவர்களை போற்றுகின்றார் பெரியாழ்வார். சதுரர்கள் வெள்ளரனின் நாணி அந்தியம் போதிதுவாகும் மழகனே காப்பிடவாராய் அந்தி அம்போது சாயங்கால வேளை அம்போது அழகிய அழகான மாலை வேளை. இதிலே இந்த மாலை வேளையில எதனால அழகு, எத்தனையோ காரணங்கள் சொல்லிண்டே போலாம். இதுல ஒரு விஷயம், இந்த சாயங்கால வேளையே ஆப்பிடல் பாடுகிற வேளை, அந்தி போது மங்களாசாசனத்துக்கு உரிய போது. இவர் விஸ்வாமித்திரரும் கூட இந்த அந்தி வேளையிலே ராமனைக்கு மங்களா காப்பிடுகின்றார். அப்படியா, இப்படி உண்டா? விஸ்வாமித்திரர் அந்தி வேளையில காப்பிட்டாரா? பிரசித்தமாக தாடக வந்த பொழுது காப்பி மங்களாசாசனம் பண்ணினார். ராகவையோரஸ்து ஜெயிவாபியபாஷதா என்னீர் பண்ணி எல்லோரும் அறிந்தார்கள். ஆனால் அந்தி வேளையிலே அவர் என்ன பண்ணார், ராமனுக்கு கங்கையோட வரணாட்சி எல்லாம் சொல்லி முடித்த பிறகு விஸ்வாமித்திர ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். யஷதே ராம கங்காயா வித்தரோ விஹிதோ மயா ஸ்வஸ்தி பிராப்னுஹி பத்ரம் தே சந்தியாகாலோதி வர்த்ததே. இப்படி காப்புடல் அனுசந்திக்கும்படியான போது, அழகிய போது, இந்த அந்தி அம்போதிலே அழகிய மாலை போதிலே நீ காப்பிட்டுக் கொள்ளும்படியாக அந்தியம் போது இதுவாகும். உனக்கு சூரியன் அஸ்தமித்தது கூட தெரியவில்லை, உன் அழகையும் அறியவில்லை. அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடவார. இது அந்தி போதற்கு ஏன் மங்களாசரணம் அப்படின்னு கேட்டா, ரக்ஷாம் சந்தியாகாலேஷு துர்தர்ஷானி பவந்தி. ராட்சசர்களுக்கெல்லாம் இந்த சமயக்கால வேலைகளுக்கே பலம் அடங்கிவிடும். சூரியன் அஸ்தமித்தவாறே அரக்கர்களுக்கு பலம் அதிகரித்து விடும். ஆயினா இந்த சேரத்திலே குழந்தைகளுக்கு பெரியோர்கள் காப்பிட வேண்டும். ஆயினாலே இவளும் காப்பிட அழகின் அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிட வாராயி என்று சொல்லி, அழகனே என்று திருப்தி தோஷ பயத்தாலே அனவரம் காப்பிடும்படியான அழகுடையவன். எப்பொழுதுமே காப்பிட விடாமல் காப்பிடாம அப்படி ஒரு அழகுடையவனாம் இந்த எம்பெருமான். எம்பெருமான்களை காட்டிலும் அழகுடையவன் இந்த திருவள்ளரை எம்பெருமான். இவனுக்கு இந்த அந்தி காப்பிடுக்கும் போது எத்தனையோ கவிகள் எல்லாம் ஒரு நாளும் ஒரு கவி சொல்லுவதற்கு திருநறையூர்கள் சொல்லாறு சுருதி மறையோதி சொல்லாறு சுருதி முறையோதி சோமுச்சியும் தொழினோர் என்று கொண்டாடப்படுகிறார்கள் திருமங்கையாழ்வாராலே திருநறையூரிலே இருப்பவர்கள். அவர்கள் வேதத்தை எந்த பலனையும் கருதாமல் ஓதி அதிலே சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை எல்லாம் பலாகத்தை விரும்பாமல் செய்யக்கூடியவர்கள். அனன்ய பிரயோஜனான அந்த திருநறையூர் தாசர்கள், அவர்கள் தான் இந்த திருவந்தி காப்பு கவியை சொல்லி பெருவானுக்கு அந்தி காப்பிட அந்த தீபத்தை எடுத்து கொடுப்பார்கள். இது பிரசித்தமாக எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு பாஜர் உண்டு. வேத ஒளி மாறாத வெள்ளரமேல் வாழ்கின்ற ஸ்ரீதரனே போஷனையால் செல்வா போதில் மழவண்ணா கொத்துவம் சேர்மார்பா கமலமலர் கண்ணா அந்திக்காப்பிடுத்தேன் கமலமலர் கண்ணா அந்திக்காப்பிடுத்தேன் என்று சொல்லி அவர்கள் தீபத்தை எடுத்து அர்ச்சனாள்கிட்ட கொடுப்பா. அதன் பிறகு இந்த பெருமானுக்கு திருவந்தி காப்பு நடைபெறும். அதுபோல இவளும் அழகனே காப்பிட வாரா என்னை காப்பிட அழைக்கின்றாள் குழந்தை. அந்த எம்பெருமான் அவன் என்ன பண்ணினான், வந்தானான்னா அவன் வரல. இவள் கூப்பிட்டு அவன் வரவில்லை. உடனே திரும்பவும் அழைக்கிறாள். கண்ணுகள் இல்லம் பூந்து வதறுகின்ற பசுகள் தாம் நின்னொழிந்தேன் உன்னை கூவி நிஜமே நுண்ணுமிலாதாய் மண்ணில் நில்லேல் நந்தி போது முதல் திருவள்ளரனின் நாய் நன்னு கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிடவாராய்.
கண்ணுகள் இல்லம் பூந்து வளர்கின்ற பசுவெல்லாம் கண்ணுகள் இருக்கும்படியான மாட்டுத் தொழுவத்திற்கு வந்து சேரும். அதாவது பகல்லாம் பசு மாடுகள் மேய போயிருக்கு, மேய்ச்சலுக்கு போயிருக்கு. சாயங்காலத்தில் திரும்பி வந்துடுத்து இந்த பசுமாடுகள் புறம்பே இருக்கின்றன, கண்ணுகள் உள்ளே இருக்கின்றன. அப்பொழுது இளம் பூந்து இந்த பசுமாடுகள் கன்றுகளுக்கு ஊட்டம் கொடுக்காதபடியினாலே பசுமாடுகள் கதறுகின்றன. அங்க கன்றுகள் எல்லாம் கண்ணுகள் கதறுகின்னும் அன்வைக்கலாம். கீழோடை மேலோடை சேர்த்து கதறுகின்ற பசுவெல்லாம் இன்னும் அன்வைக்கலாம். கன்றுகள் கதறுகின்ற என்னால் முளை உண்ணப் பெறாமையாலே, பால் பருகப் பெறாமையாலே கண்ணுகள் கதறுகின்றன. இந்த கன்றுகளுக்கு பால் கொடுக்க பெறாமல் முளைக்கடைப்பாலே பசுக்கள் கதறுகின்றன. எப்படி திருப்பாவில பார்க்கிறோம். 12வது பாசுரத்திலே கணைத்து கணைத்து இளங்கத்திறமை இளங்கன்றுகளுடைய இருமமாடானது கன்றுகளுக்கு பால் கொடுக்க பெறாமையாலே கதறின. அங்க ஏன்னா அந்த நற்செல்வனானவன் கண்ணனம் பெருமானுக்கு தோள் கொடுத்து சென்ற மடியினாலே இடைவிடாமல் கண்ணனம் பெருமானை விட்டு பிரியார் உயிர்த்தோழனான அந்த நற்செல்வன் தோள் கொடுத்து கொண்டிருந்தபடியினாலே எருமாடுகளை கரவாது விட்டான். ஆகினால அங்க எருமாடுகள்லாம் பால் கறக்க பெறாமையாலே அவை கதறின பார்க்கிறோம். இதுபோல இங்கே ஏன் கறக்கலை பசுமாடுகள், ஏன் கறக்க குறித்த சமயத்திலே மாலை வேளையிலே ஏன் கறக்கவில்லை என்று கேட்டால், இது யசோதை பிராட்டியானவள் என்ன பண்ணினார். இவள் தான் அந்த நந்தகோபருடைய திருமாளிகையிலே யசோதைக்குத்தான் நாதான். அவள் தான் எல்லா வேலையும் செய்யக்கூடியவள். அவள்தான் பசுமாடுகளை கறப்பதும் அவள்தான். அவள் பசுமாடுகன்றுகளை நோக்காமல் இந்த இரவல்டா கண்ணனின் பெருமானை காப்பிடுவதற்கு அழைப்பதற்காக வந்து நின்று விட்டாள். வெகு நேரமாக கண்ணனை அழைத்துக் கொண்டிருக்கிறாள். அண்ணா காப்பிட வாராயின் அழகனே காப்பிட வாராயின் இவனை அழைத்துக் கொண்டு இருப்பதனாலே இங்கே பசுமாடுகளை கறக்காமல் இருந்து விட்டாள். அந்த பசுமாடுகள் எல்லாம் ஆகினாலே கதறுகின்றன. இப்படியாக கண்ணுகளில் போந்து கதறுகின்ற பசுகள் எல்லாம் முன்னொழிந்து என்னை கூவி. அதாவது கோபிமார்கள் ஒருவர் எழுப்புகிற பொழுது, கிருஷ்ணனுக்கு மிகவும் வல்லபயான ஒருத்தி எழுப்புகிற பொழுது, கூவான் வந்து நின்னோம் உன்னை கூவான் வந்து நின்னோம் போது தலைமுடைய பாவாய் என்று சொல்லுமா போலே அவர்கள் கூவான் வந்து நின்றார்கள். யாரு? அந்த கோபி கோதுகளுடைய பாவையை கூவான் வந்து நின்றார்கள். இவ்விடத்தில பார்த்தோமானால் இந்த கண்ணனம் பெருமானை கூவான் வந்து நின்னாள் அசோதை. கண்ணனை கூவான் வந்து நின்னாள் அசோதை. ஆகினாலே கண்ணனை காப்பிடுவதற்கு அழைப்பதற்காக வந்து நின்னாள். கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள். அவன் வரப்பட்டே. ஆகையினாலே அங்க பசுமாடுகள்லாம் கதறிக்கொண்டிருக்கின்ற மாடுகள் ஒரு பக்கம் கதறது முறைக்கெடுப்பாலே முறை உண்ணப்பெறாமல் கன்றுகள் கதறுகின்றன. இவ்விடத்திலே அந்த கன்றுகளுக்கு தாய் பசுக்களிடத்துல இருக்கக்கூடிய அன்பு கூட உனக்கு நடத்த இல்லை கண்ணா. எஜமே ஒன்று நிதாரணம். கண்ணுகளுக்கெல்லாம் இந்த தாய் பசுக்களுடைய எத்தனை அன்பு இருக்கு. ஆனால் கண்ணா உனக்குத்தான் இடத்துல அன்பில்லை என்று சொல்றார் யசோதை. இந்த கன்றுகளுக்கு தாய் பசுக்களிடத்துல இருக்கக்கூடிய அன்பிலே லவலேசம் கூட உனக்கு என்னிடத்துல இல்லையே என்ன தெரிகிறார். இந்த பசுமாடுகள் கதறதுங்கிறது எதுக்காக சொன்னாலே யசோதை அப்படின்னா, பசுமாடு இடத்துல மிகுந்த ஈடுபாடு உண்டு கண்ணனுக்கு. இஷ்டமான பசுக்களை இனிது மறுத்து மறித்து நீரு என்னே கண்ணன் பெருமானுக்கு மிகவும் விருப்பம். இதனிட கன்றுகளிட பசுக்களிடத்திலே சிவத்திலும் பசுரமே பூவத்தி சிவத்திலும் பசு நிறை. இங்க போயும் கூட அவன் இவைகளை நினைக்கிறான். என்ன அவனுக்கு எவ்வளவு தூரம் தம் மாடுகன்றுகளிடத்திலே ஈடுபாடு, கண்ணனுக்கு அன்பு. ஆகினாலே அவைகள் கதறுகின்றனான்னு சொன்னா உடனே இவன் வந்து விடுவன் என்பதற்காகத்தான் அதை சொன்னாள். சொல்லி மேலே சொன்னாள், இந்த கன்றுகளுக்கு தாய்மொழிகளுக்கு இருக்கக்கூடிய நேசம் கொடுப்பாக்கிய நிலத்திலே இல்லையே சொன்னவாறே கடன் சொன்னான். அப்படின்னா இல்லம்மா, நான் உங்கள்கிட்ட அன்பாதான் இருக்கிறேன், ஆனா நான் விளையாட்டுல பராக்கிரமா இருக்கேன், விளையாடணும்மா எனக்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டிலே உண்டான ருச்சியின் காரணமாக விளையாட்டுல பராக்கிறதா நான் உடத்துல அன்பில்லா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவன் மேற்கொண்டு விளையாட போறான். அப்ப சொல்றா இடத்துல அன்புண்டு சொல்றியா இல்லையோ அப்படின்னா நான் சொல்றதை நீ கேட்கணும். மன்றில் மன்றில் நாச்சல்
தெருக்குளம் கூடுகிற இடம் நாற்சந்தி. அந்த நாற்சந்தியிலே நில்லாதே மன்றில் நில்லேன் என அந்திப்போதிலே உகிர தேவதைகளை சஞ்சரிக்க முடியாத அந்த இடம் நில்லே மதில் திருவள்ளரனின் நாயி நன்று கண்டாயி எந்த மங்களாசாசனபரத்துக்கு பயப்பட வேண்டாத மதிலை உடையதான திருவள்ளர் பெருமானுக்கு என்பருமோன்னு அஞ்சர வாழலாம். இந்த திருவள்ளரை எம்பெருமான காண பயப்பட தேவையில்லை. ஆனா இவ ஏன் பயந்து காப்பிடினாலினால் அந்த மதுரானுக்குள்ளே இல்லாமல் தெருவில் போய் விளையாடி கொண்டிருக்கிறான். ஆகினாலே பயந்து காப்பிட வாராய் என்று அழைக்கிறாள். நன்று கண்டாய் எந்த சொல்லு அப்பா வார்த்தையும் கொஞ்சம் நீ கேட்கவன் தயரவாய்ச்சொல் தர்மம் கண்டாய் வார்த்தையும் அது நல்லதாக. ஏதோ தேவகி வசுதேவர் சொல்றது மாத்திரம்தான் நீ கடைபிடிப்பாய் இருக்காதே, என் வார்த்தையும் நீ அவசியமாக கேட்க வேண்டும். அவர்கள் சொன்னது பிறந்தவுடனேயே நீ கேட்டா, என்னுடைய வார்த்தையை நீ கேட்காமல் இப்படி தெருவிலேயே விளையாடி நாயே அவசியமாக என் வார்த்தை கேட்கும். நான் உன்னை அகம்வா தரமஸ்லோகம். நான் உன்னை காப்பிடவாராய். இது இரண்டாவது பாசுரம். மேலே சொன்னேன் அப்பொழுதும் கண்ணன் பெறுவான் வரவில்லை. மேலே அழைக்கிறாள், மீண்டும் அழைக்கிறாள். எப்போதும் முலையார்கள் சிறுசோறும் இல்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்ப போய் நிலையாழ்வாயி போதும் மாணவரே முனிவர்கள் வள்ளரனின் நாய் இப்போது நானும் எப்போதும் முலையார்கள் சிறிசோறும் இன்னும் சிதை கேட்டு. இந்த கோபிமார்கள் திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய பஞ்சலக்கங்குடியில இருக்கக்கூடிய அந்த ஆயர் சிறுமிகள் என்ன பண்ணினா, யமுனா நதி இடத்திலே மணல் கொட்டகம், மணலாலே வீடுகள் கட்டினார்கள், மணலாலே சோறு சமைத்தார். இதெல்லாம் என்ன பண்ணினான் கண்ணன்? அவர்கள் சிற்றிலை போட்டு சிதைத்தான். எதற்காக சிதைத்தான்? எந்த வியாக்கியானத்தும் இல்லை. திருவள்ளர சுவாமியுடைய ஒரு புராணத்துல காட்டப்படுகிறது. என்னன்னா, இவாள என்ன பண்ணாலாம், எப்போதும் முலையார்கள் சிறுபுறம் பிரிச்சிரிப்பவர்கள். குழந்தை கண்ணன் குளிக்கவே மாட்டேங்கிறான். அதனால அவன் என்ன பண்ணாரா, குளிக்கிறேங்கிறத பத்தி பேசியிருக்கா. சிறுபுறம் பேசிச்சிரிப்பவர்கள். இவனை சிரிக்கிறார். நீராடக்கூட மாட்டேன் என்கிறானே, நீராட மாட்டேன் என்கிறானே என்று அவர்கள் புறம் பேசி சிரித்தார்கள். அதனால இவனுக்கு கோபம். நான் நீராடலைங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேடா, என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சிற்றில் அமைத்த பொழுது, அந்த மணலாலை விடு கட்டின பொழுது வந்தான். சிற்றிலை சிதைத்தான். சிற்றிலை சிதைத்தான். அவள் சொல்றா, தீமை செய்யும் சிறியராகா எங்கள் சிற்றில் நீ சிதையே நாமமா இரமே தனின்ன நாராயணா நரனே உன்னமாவிதன் மகனாக பெத்தாலமக்கு வாது தவிரமே காமன் போதரு காலமின் பொங்குனை நாள் கடப்பாரித்தோம். தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சித்தில் வந்து சிதையே தாமரை கண்ணினாய். திருவள்ளுவர் பெருமான் தான் சொல்றாவா, செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சித்தில் வந்து சிதையேலே சேது பந்தம் திருச்சினாய். நீ அமைத்த சிற்றில் சேது பந்தம் என்ன ஆனா கட்டினாய கடல்ல அதை வேணா சிதைத்து விடு. எங்களுடைய இந்த சிற்றிலை நீ சிதைக்காதே. நாங்கள் அம்பளைக்கைகளாகி சிரமப்பட்டோம். சிரமப்பட்டு நாங்கள் மணல்ல வீடு கட்டியிருக்கோம். நீ சிதைக்க வேண்டாம் என்று தெரிவித்தார்கள். என்ன பண்ணா, எப்போது மென்முலையார்கள் அவர்கள் செப்பு போன கலசம் போன மென்மையான முறைவுடர்களான இந்த ஆயர சிறுமியர் அவர்களுடைய சிறியோரும் அவர் மணலாலே செய்த சோறும் மணலாலே செய்த இல்லத்தையும் வீடுகளையும் சிதைத்திட்டு அவர் சேர்த்த அந்த காலத்துல கோபமே வராதவள், கன்னடத்துல கோபமே கொள்ள மாட்டாள் யசோதைப்பிராள். அஞ்ச உறப்பாள் யசோதை ஆனாட விட்டிருக்கும் கண்ணன் பெருமான் பயப்பட முடியாது ஒரு வார்த்தை சொல்லணும். இவ அதட்டினாள்னா அவன் தீமையிலேயே தானே இப்படியாகத்தான் இருக்கும். இவன் ஒரு அதட்ட போடுறானே என்ன, இவ்வளவுதான் செஞ்சியா இன்னும் கொஞ்சம் செய்ய சொல்ல முடியாத அளவு தான் அவனை தட்டி விட்டு இவள் காரியம் பார்வள். அப்படிப்பட்ட யசோதை பிராட்டி ஒரு நாளும் கண்ணனை கொடி தெரியாதவள். என்ன பண்ணா, அன்னைக்கு பெண்களோட கைகாலை பெட்டி தெரியாது, சும்மா அந்த பெண்களோட சண்டை போட்டுருக்காது. அவளை சிற்றில எதற்காக நீ சிதைக்கிறாய் என்று கோபித்து வார்த்தை சொன்னாளாம் யசோதை. அதனால என்ன பண்ணா, அப்போது நான் உறப்பா, அப்ப நான் பூச்சிருந்தேன் உறப்ப போய் உடனே அதனால ஓடி போய் விட்டார்.
நான் கோபித்த பெண்களோடு நீ சண்டையிட்டு தெரிந்த பொழுதோ சிச்சு விசிதைத்து சண்டையிட்டு தெரிந்த பொழுது நான் கோபித்தேன் என்பதனாலே நீ ஓடி போய்விட்டார். அடிச்சிலும் உண்டில்லை குழந்தை உனக்கு தலை பண்ணி வச்சிருக்கேன். இனிதாக பண்ணி வைத்த சொன்னையும் நீ அம்பு செய்யாமல் அடிச்சிலும் ஆழ்வாய் இது ஒன்னோ நீ என்னை ஆளும்படி இப்படியா நீ என்ன ஆடுறது? என்னை ஆழ்வதென்னால் நீ எப்படி ஆள வேண்டும் தெரியுமோ என் சொல்படி கேட்டு கோள் கீழ் கண்ணாக இருக்க வேண்டாவோ என்னுடைய நாதன் அல்லவோ நீ போதும் மாணவரேற்கும் முனிவர்கள் வள்ளரனின் ஆகி முப்போதும் வானவரேற்கும் திருவாய்ப்பாடிலே முப்போதும் கடைந்தீண்டிய வண்ணையினோடு தயிரும் விழுங்கி என்ன இருந்த எம்பெருமான் இங்க திருவள்ளரைக்கு வந்தவாறே அவனை என்ன பண்றான்? முப்போதும் மாலை உச்சி மாலை காலை மதியம் மாலை என்னும் 3 வேளையும் மாணவர்கள் தேவர்கள் எல்லாம் எத்துகின்றார்களாம் திருவள்ளரை எம்பெருமானை. ஆமா முப்போதும் இல்ல எப்போதும். முப்போதும்ங்கிறத ஆழ்வார் காட்டி கொடுத்தாலும் அது எப்போதும் எந்த சுவாமி எப்பொழுதும் உண்டா அப்படின்னா எப்போதுமே மூலஸ்தானத்தை போய் பார்த்தீர்களே. ஆனால் அந்த கர்ப்பகிரகத்திலே எம்பெருமான் புண்டரீகாட்சன் எழுந்துள்ளிருப்பன். உற்சவ சந்தாவரக்கண்ணன் பங்கைச்சி நாச்சியார் எழுந்துள்ளிருப்பார்கள். சுத்தீர பாரத்தில் என்னன்னா பரப்பார்ஸ்வத்திலே கருத்மான் எழுந்துள்ளிருப்பர். இடது பார்ஸ்வத்திலே புண்டரீகாட்சன், இடது பார்ஸ்வத்திலே ஆதிசேஷன் அச்சாரூப்பியாக எழுந்துள்ளிருப்பர். பூமி பிராட்டி எழுந்துள்ளிருப்பர். மார்க்கண்டேய மகர்ஷி எழுந்துள்ளிருப்பர். 2 பார்ஸ்வத்திலேயும் சந்திரனும் சூரியனும் சாவர கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார்கள். முப்போதும் மாணவரேற்கும். மாணவர்னா தேவர்கள் அர்த்தம். வளரப்பட்ட தேவர்கள்னா இந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றா. எம்பெருமானுக்கு கைங்கரியமும் பண்ணுகின்றார்கள். ஸ்தோத்திரம் பண்ற 3 வேளையும் ஸ்தோத்திரம் பண்றா. பிரம்மபாவனை எடுத்த போதெல்லாம் தேவர்கள் எம்பெருமான இந்த திருவள்ளரை புண்டரீகாட்சனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இது மாத்திரம் இல்ல அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியமும் பண்ணுகிறார்கள். சந்திர சூரியர்கள் சாமரம் வீசி கைங்கரியம் பண்ணுகிறார்கள். முப்போதும் மாணவரேத்தும் முனிவர்கள். முப்போதும் முனிவர்கள் வெள்ளரனின் நாய். இந்த திருவள்ளரை தெரியும் முனிவர்கள் வெள்ளரை. முனிவர்கள் 6 மரணம் செய்பவர்கள் எம்பெருமானைக்கு என்பருகிறதோ என் அஞ்சி அவனுடைய சமிருத்தியையே நினைத்துக் கொண்டு இருப்பவர்கள். பெருமானுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் முனிவர்கள் வெள்ளரை. அந்த ஊர்லே முனிவர்கள் வெள்ளரைன்னா மகார்கண்டே இறங்கினான் வாழியே. திருவள்ளரை பெருமானுடைய வாழி திருநாம். இந்த ஊர்ல யாரா இருக்கானா? மார்க்கண்டே இருக்கார். எப்பொழுதுமே மூலஸ்தானத்திலே இருக்கார். அது மட்டுமல்ல அவரிடத்து போய் இந்த ஸ்வேதாத்ரியுடைய மகாத்மத்தை பிரபு கேட்கிறார். இப்படியான ரிஷிகள் எல்லாம் பல சமயங்களிலே பற்பல ரிஷிகள் அங்கே இருந்ததாக மார்க்கண்டே தபஸ் பண்ணியிருக்கார். இன்னைக்கும் மார்க்கண்டேயருடைய அந்த குகை அவர் தபஸ் பண்ணின இடம் குகை இருக்கு. இப்படியாக ரிஷிகள் எல்லாம் மண்டி கிடந்த இடம். ஒரு தடவை அங்கே ரிஷிகள் எல்லாம் கூடி ஒரு பெரிய சதஸ்ஸு நடந்தது. அதாவது என்ன சதஸ்ன்னா பரதத்துவ நிர்ணய சதஸ். பரதத்துவம் 6 ஒரு விசாரம் பண்ணினார்கள் ரிஷிகள் எல்லாம் விடத்திலே கூடி. அவர்களுக்கு அன்றைய தினம் இன்னார்தான் பரம் தத்துவம், இன்னார்தான் பரஞ்சோதி, இன்னார்தான் பரமாத்மா, இன்னார்தான் பரபிரமம் என்று அறுதியிட்ட விடத்திலே நிர்ணயம் பண்ணி சொன்னவரான நாரதர். தேவரிஷியான நாரதர் விடத்திலே அவர்களுக்கு அந்த ரிஷிகள் எல்லாம் கூடி பரதத்துவ விசாரம் பண்ணின காலத்திலே அவர்களுக்கு நாராயணன் தான் மேலான தெய்வம் என்பதை அறுதியிட்டு கூறினார். தற்பர காரணங்கள் பிரமாணங்களை காட்டி நாரதன் நிலையம் புரிந்ததாக ஸ்வேதகிரி மகாத்மத்தில் திருவள்ளர் மகாத்மத்தில் இதெல்லாம் இருக்கிறது. பல விஷயங்கள் இருக்குது. ஆயினும் முனிவர்கள் வள்ளரை நாய். வானவரையத்தும் என்று சொல்றதுனாலே வானவர் என்பது நிச்சு சூரியர்கள்னு அர்த்தம் வைத்துக் கொண்டோமானால் மூலஸ்தானத்திலே எப்பொழுதும் அச்சாரூப்பியாக 2 பார்ஷத்தில் இருக்கக்கூடிய கருடனையும் ஆதிசேஷனையும் நாம் கொள்ளலாம். முனிவர்கள் எப்பொழுதும் உள்ளேயே மார்க்கண்டேயர் இருக்கிறார். ஏத்தும்படியான எம்பெருமான் முப்போதும் மாணவரே முனிவர்கள் வெள்ளரை. முனிவர்கள்லாம் இருந்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த சுவாமி விசேஷார்த்தம் காட்டுவர் திருவள்ளரை சுவாமி திருவேங்கடரா ராமானுஜாச்சார சுவாமி. அதாவது இந்த திருவள்ளர சந்நிதிக்குள்ளே கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது 18 படிகள் இருக்கின்றன. அதற்கு முன்பாக இராமானுஜ மாமுனிவருடைய சந்நிதி இருக்கு. இராமானுஜ மாமுனிவர்
அவர் 18 திருக்கோட்டிற்குள் நடந்து நம்பினத்தை சமஸ்லோகா ரகசியார்த்தங்கள் கேட்கப்பட்டவர். அவருடைய 18 வருடந்த எபிரமானாருடைய ராமானுஜ முனிவர் தவராசர் என்று பெயர் பெற்ற இராமானுஜ முனிவர் அவர் எழுந்துள்ளிருக்கிறார். அவரை சேவித்தான் முதல்ல 18 படி ஏறணும். முதல் வாயில் கதவு முதல் பிராகாரம் இருக்கலாமே. அதன் பிறகு உள்ளே நுழைந்தோமானால் அடுத்த வாசைப்படிக்கு முன்பாக 4 படிகள் இருக்கின்றன. ரகசிய சதுர்டயமான ரகசிய கிரந்த சதுர்டயமான ரகசிய சதுர்டயம் இல்ல ரகசிய கிரந்த சதுர்டயமான 3 படி சீவஜனகூட்டம் தத்தத்தையும் ஆச்சாரியத்தையும் இந்த 4க்கும் வியாக்கியானம் அருளி செய்தவரான அழகிய மணவாள மாமுனிவர் அதற்கு முன்பாக சந்தி கொண்டிருக்கிறார். அந்த 4 படிகளையும் கடந்து சொன்னோமையானால் மணவாள மாமுனியை சேவித்து சொன்னோமையானால் மிக்க இறை நிலையும் நிலையும் தக்க நெறியும் தடையாகிலும் மூழ்வினையும் வாழ்வினையும் அர்த்தபஞ்சகத்துடைய அர்த்தத்தை இயலாக்கி தந்த திருவாய் வழியாக்கி தந்த ஷடகோப மாமுனிவர் எழுந்துள்ளிருக்கிறார். 5 படிகள் விடத்தில் இருக்கின்றன. இதெல்லாம் உள்ளடைந்தால் 18 படிக்கு முன்னாடி ராமானுஜ சுவாமி. அதை தாண்டி உள்ளே சொன்னோமானால் 4 படிகளுக்கு 4 ரகசியங்களை வியாக்கியானம் பண்ண மணவாள மாமுனிகள் 4 படிகளுக்கு முன்னே எழுந்துள்ளிருக்கிறார். அடுத்ததாக உள்ளே போனால் 5 படிகளுக்கு முன்பாக 5 அர்த்தங்களை காட்டி கொடுத்த நம் கடகோப மாமுனிவர்கள் எழுந்துள்ளிருக்கிறார். இப்படிப்பட்ட முனிவர்கள் மும்முனிவர்களும் இருக்கும்படியான விதேசம் முனிவர்கள் வல்லரனின் மாணவரின் போதும் மாணவரேத்தும் முனிவர்கள் வல்லரனின் நான் செய்யேன். குழந்தைய நான் ஏதோ கோச்சுண்டேங்கிறதுனால நீ ஓடி போயிட்டாய். நான் நீ சொல்ல மாட்டேன். அவசியமாக காப்பிட்டுக் கொள்ள வேணும். ஆகினாலே இவ்விரானுடைய நாதன் அல்லவோன் என் சுவாமி இல்லையோ குழந்தை எனக்கு தலைவன் அல்லவோன் அவசியமாக எழுந்துட வேணும். காப்பிட்டுக் கொள்ள வேணும். காப்பிடுகிறேன் வாராய் என்று அழைக்கின்றாள் யசோதை பிராட்டி. அப்போதும் கணனென்பதமான கழித்தை. ஆகினாலே திரும்பவும் அழைக்கிறாள். கண்ணில் மணல் கொடுதோவி காலினால் பாய்ந்தனையன் எண்ணரும் பிள்ளைகள் வந்திட்டிவாரால் முறப்படுகின்றார். கண்ணனே வள்ளரனின் நாரோடே தீமை சீவாய் வண்ணமே வேலையதுப்பாய் வள்ளலே காப்பிடவாராய். பல பேர் யோதனிடத்திலே புகார் படிக்கிறார். கண்ணில் மணல் குடிதூவி கண்களாலே விழித்து விளையாட உண்ணாதபடி கண்ணிலே மணலை கொண்டு தூவினான். ஏண்டா அங்க கண்ணில் மணலை தூவரேன்னு கேட்டா காலால் ஏற்றி உதைத்தான். இப்படி எத்தனை பேர் சொன்னான்னா எண்ணரும் பிள்ளைகள் சங்கியாதரான பிள்ளைகள் ஊர்லே துபாய்ப்பாடை பஞ்சலி எத்தனையோ குழந்தை பேர் பிள்ளைகள்லாம் முறையிடுகின்றார்கள். எங்கள் கண்கள்ல மணலை தூவினான். காலால் எட்டி உதைத்தான். நாட்டிலிருந்து விளையாடுவோம் உங்களை செற்றால் எறிந்து கை கொண்டு இந்த மாதிரி சேத்தால் அடிக்கிறது மணலால் அடிக்கிறது மணலை தூவுறது இதுதான் அவருடைய பொதுபோக்கு. எப்பொழுதும் இப்படியாக கண்ணன் கண்களிலே மணலை தூவினான் என்று அவர்கள் தான் சொல்றார். அவது லோகத்திலே ஒரு விஷயம் பிரத்தியாருக்கு தெரியாம ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணா கண்ல மணலை தூவிட்டு அந்த காரியத்தை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அது போல கண்ணன் பெருமான் பண்ணா கண்ல மணலை தூவிட்டு என்ன இந்த பலராமன் கண்ல மணல் தூவிட்டு பலராமன் கண்களிலே நம்பிமூத்த பிரான் கண்களிலே மணலை தூவிட்டு ஒரு காரியம் அப்படின்னு அவருக்கு தெரியாம ஒரு காரியம் பண்ண. அவர் கண்ணில் மணல் தூவல, அவருக்கு தெரியாதபடியாக கண்ணில் மணல் தூவுறதுன்னு என்ன எனக்கு தெரியாதபடியாக காரியம் செய்ய. அப்படி ஏகதா தூவினாக ராமம் கிருஷ்ணோ பிருந்தாவனம் ஏயோ பலராமன் இல்லாம ஒரே ஒரு பிருந்தாவனத்துக்கு போனால் காலிய விஷதூஷிதமான அந்த மடுப்பிலே போய் விழுந்து விட்டான். அதனிடத்தை சிக்கிக் கொண்டான். இப்படியாக கண்ணிலே மணல் கொடுதூவி பலராமன் கண்களிலே மணல் தூவி அவனுக்கு தெரியாதபடியாக என்ன பண்ணா போனான். 1000 பணவேல் கோப்பியல் நாட்டத்தை வராயனக்கென் அதன் மத்தால் திருவடியாள் பாய்ந்தான். கண்ணில் மணல் கொடுதூவி காலினாள் பாய்ந்தனை பலராம கண்ணில் மணல் கொடுதூவி காளியன் தலையில் காலால் பாய்ந்தனை காலினாள் பாய்ந்தனை. இப்படியாக வச்சுக்கலாம். மாவலி கண்ணில் மணல் கொடுதூவி மேதினியதனை காலினால் பாய்ந்தனை. மாவலிடத்திலே பெருமான்
மூடி யாசித்தான். அவன் என்ன பண்ணான்? மூடி யாசித்து மாவலி கண்ணில் மணல் கொடுத்து மேதினை காலினால் பாய்ந்தனை உடனே நம்பிச்சு வந்தான். உன்னைய வண்ணமே கொண்டளவாய் என்ன என்ன அப்படியா மாவலி கண்ணிலே மணலை தூவி தன் பூமியை காலால் பாய்ந்து அளந்தான் என்று சொல்லலாம்படியாக சொல்றாளா அப்படின்னா பார்த்தால் அப்படி இல்லை. அதாவது கண்ணில் மணல் தூவி காலினால் பாய்ந்தனை இன்னும் ஏன் எல்லாரும் முறையிடுகின்றார்களா என்னென்னு எண்ணரும் அசங்கியாத்தரான பிள்ளைகள் நம்முடையாத பல பேர் எல்லாம் இதனை பற்றி ஒருவர் இருவர் அன்னிக்கே அசங்கியாத்தாரான பிள்ளைகள் முன்னாலே ஈடுபட்ட மதவத்தை இவர்கள் புறப்படா இந்த என்கிறார். இப்படியாக நிறப்படுகின்றார் கண்ணனே வள்ளரனின் நாயின் சர்வசுலபனாக அந்த கண்ணன பெருமான் இவ்விடத்தில் தான் கண்டாரோடே தீமை செய்வாய் உன்னோட உறவில்லாதவர்கள் நீ செய்வதை பொறுத்துக் கொள்ள இயலாதவர்கள் அவரிடத்திலே எல்லாம் போய் தீம்பு செய்யாதே என்னை தெரிவிக்கிறாள். கண்ணனே வல்ல எல்லோருக்கும் சுலபனாய் கொண்டு திருவள்ளரலே என்னுடையவனே கண்ணனே வல்லரேன் உன்னோட சம்பந்தம் சேகம் இருக்கிறவாடத்தில மாத்திரம் நீ எப்படி பண்ணா அடந்துகலாம். ஆனால் உன்னுடைய தீம்புகளை பொறுக்காதவர்கள் உன்னை கண்டு பொறாதவர்களிடத்திலே சென்று அவர்களிடத்தில் தீம்புகள் செய்யாதே என்று அவர்களுக்கு அறிவுரை கூறும்படியானது ஒரு பாசிருந்து வண்ணமே அதாவது கண்ணன் வள்ளரனின் நாய் கண்டாரோடே தீமைகள் செய்வாய் எல்லாரிடத்திலும் தீம்புகள் செய்யக்கூடியவன் தீமைகள் செய்வாய் வண்ணமே வெள்ளையதப்பாய். எத்தனை தீம்புகள் செய்தாலும் விடமுடியாத வடிவழகுடையவன் வண்ணமே வேலையது பாய். வேலைன்னா சமுத்திரம் கடல். வண்ணம் எப்படி நிறம் எப்படி இருக்கா என்னுடைய நிறமானது கடல் போன்ற திருநிறத்துடைய கடல் வண்ணனாக இருக்கிறான் பெருமான். கடல் போன்ற நேரத்தை உடையவன் கடல் போன்ற சுபாவத்தை உடையவன். அவனுடைய திருவுள்ளத்தில் இருப்பதை யாராலும் அறிய முடியாது. கடலை போன்ற அழகுடையவன் எம்பெருமான் என்ன வண்ணமே வேலையதொப்பாய் உள்ளலே ஆப்பிடவா. இந்த எம்பெருமான் எப்பேற்பட்ட வாரி வழங்கக்கூடியவனான இருக்கிறான் எம்பெருமான். திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்த வள்ளல். அதை விட பார்த்தோமானால் இந்த மன்னர் மருகமைத்து நன்மார் பொரு தெரின் மேல் நங்கு நின்று மோழ எழுவித்தவன் மலை என்று பாண்டவர்களுக்கு அந்த குருக்ஷேத்திரத்திலே அந்த பாரவணத்திலே போய்கொண்டு குருக்ஷேத்திரத்துக்கு யுத்தத்துக்கு போய்விடுறார். போற பொழுது பாலவனம் வந்தது. பாலவனம் வந்தவாறே குதிரைகள்லாம் நாக்குட்டி கதறுகின்றன தாகத்தினாலே. அப்போது அந்த குதிரைகள்லாம் விடாய்த்தன. அப்போது என்ன எப்படின்னா பெருமான் நாடி நரம்ப இந்த இடத்துல நீர் இருக்கிறது என்று அறிந்து அர்ஜுனனை கூப்பிட்டு இந்த இடத்துல பானப்பிரயோகம் பண்ணி என்று சொல்லி அவ்விடத்திலிருந்து ஜலம் வரும்படியாக பண்ணி அத்தனை பேரும் தாகத்தோடு இருந்த பஞ்சபாண்டவர்களுக்கும் தீர்த்த தானம் பண்ணி அந்த குதிரைகளுக்கும் தீர்த்தம் கொடுத்தோ எல்லோருடைய தாகம் தனியும்படியாக இதான் அவன் தீர்த்த தானம் பண்ணினவன் வள்ளல். என்ன பண்ணியிருக்கான் எம்பெருமான்? இப்படி வஸ்திரதானம் பண்ணி நான் திரௌபதிக்கு தீர்த்த தானம் பண்ணியிருக்கான். இனிது பறித்து நீரூட்டி இருக்கிறான். கண்ணுகளுக்கு நீர் பருக தெரியாத கன்றுகளுக்கு தன் கைகளை பின்னே கட்டி கொண்டு இக்கீழே வைத்து அவர்களுக்கு எங்கே ஜலம் குறைவாக இருக்கும் அந்த இடத்துல அவன் அழைத்து சென்று நீர் பருக செய்திருக்கிறான் அவன் வள்ளல். துர்வாசா வந்த பொழுது அவரோடு வந்த அத்தனை பேருடைய பசியையும் போக்கிய வள்ளல். நமக்கெல்லாம் கீதாமிரதம் தந்த வள்ளல். திருவாய்ப்பாடி கண்ணன் திருவள்ளர கண்ணன் இருக்கானே அவன் வள்ளல். அவன் எப்படி வள்ளல் என்னால் இவனுக்கு நான் என்னபடி நான் முதல்ல என்ன முதலாக ஸ்வேதவனாக துருவாய் தோன்றினான் வாழியேன்னு திருவள்ளையம் பெருமானை வாழ்த்துக்கலாம். வராக திருமேனி வெண்மையான வராக உருவம் கொண்டு சிபிக்கு காட்சி கொடுத்த சிபிமன்னனை காட்சி சிபிமன்னவன் அவன் என்ன பண்ணினான்னா ராமருக்கும் முற்பட்டவனான சிபி ராவணனை முடிப்பதற்காக தெற்கே லங்கையை நோக்கி போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் ராத்திரி இவரெல்லாம் திருவள்ளரையிலே தங்கி இருக்கிறார்கள். ஊதியம் பெருமான் முதலாக இவனுக்கு காட்சி கொடுக்கிறான். வராக உருவத்தோடு சிவ சாதிக்கிறான் சிபியின் முன்னே. அப்படி சிபிக்கு காட்சி கொடுத்து அதன் பிறகு அவனை நியமித்து அந்த எம்பெருமான அது இருப்பித்தார். இதுவரை உலகத்துல பார்க்காத ஒரு நட்புவாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினான்? அதை பிடிக்கிறதுக்காக புறப்பட்ட பொழுது ஆங்காங்கே 5 இடங்களிலே தாவி அந்த வலையுச்சியிலே ஒரு புதரிலே மறைந்து விட்டான் எம்பெருமான். அவன் பின்தொடர்ந்து வந்து பார்த்த பொழுது அங்கே மார்க்கண்டேயர் முதலான மகிழ்கள்லாம் வந்தார்கள். மார்க்கண்டேயரை கேட்க அவர் இவன் வழியாக அங்க இருந்த புத்து அந்த புற்றை என்ன பண்ண சொல்றார்? அவரை
காமதேனு வரவழைத்து அதனுடைய பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ண சொல்லி அங்கிருந்து எம்பெருமான் உத்பூதனானான் புண்டரீகாட்சன் அவனுக்கு சன்னதி கட்டும்படியாக மார்க்கண்டேயர் நியமித்தார். அந்த நியமனபடியாக அவன் என்ன பண்ணினான், சன்னதியை நிர்மாணம் செய்தான். அங்கே கைங்கரியம் செய்வதற்காக 3700 பேரை அழைத்து வர சொல்லி எம்பெருமான் நியமிக்க கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவில் இருந்த அந்தர்வேதி என்கிற இடத்திலிருந்து 3000 பேர் அழைத்துக் கொண்டு வந்து எம்பெருமான கைங்கரியத்திற்காக இருத்தினார். அந்த மார்க்கண்டேயருக்கு இந்த முதல்ல சிபிக்கு காட்சி கொடுத்த வள்ளல், மார்க்கண்டேயருக்கு ஆட்சி கொடுத்த வள்ளல், அங்கே செல்விக்கு ஆட்சி கொடுத்த வள்ளல் எம்பெருமான். அந்த இடத்துல எம்பெருமான் விராட்டிக்கு ஆதிபத்தியத்தை கொடுத்தாங்க. விராட்டி தான் அரசாட்சி புரிகிறார். அவர்களுக்கு ஆட்சி கொடுத்த வள்ளல் அருளி செயலையும் அப்பதற்காக நாதமுனிகளுக்கு உயர்கொண்டாரை கொடுத்த வள்ளல். பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ அவர் அப்பன் யோக ரகசியத்தை பெற்று போனார். நான் மட்டும் வாழ்ந்து போவதிலே உலகத்தார் எல்லோரும் எம்பெருமானை இழந்து பணம் போல கிடைக்கிற போது நான் மட்டும் வாழ்ச்சி பெறுவதா வேண்டாம், எனக்கு திவ்யப்பதம் உலகை உயிர்ப்பதற்கு உலகத்தவரை உயிர்ப்பதற்கு தொழிற்சியல் நான் வேண்டும் என்று கேட்டு பெற்றாரை வியப்பொண்டார். இந்த உயர்கொண்டாரின் ஆதமுனிகளுக்கு கொடுத்த வள்ளல் பெருமான் திருவள்ளர் செந்தாமரை கண்ணன். அது மாத்திரம் அன்னி திருவரங்கம் பெரிய கோயிலே இருப்பவர்கள் எம்பெருமானாருக்கு சுவாமி எம்பெருமானாருக்கு விஷான்னம் இட்டார். இந்த காலத்திலே எம்பெருமானார் இங்கே வெறுப்புண்டாகி திருவள்ளரைக்கு எழுந்துரைனார். அப்பொழுது தன் தேவி மூலமாக நம்முடைய நாச்சியார் அமுது செய்த பிரசாதத்தை தினந்தோறும் உடையவருக்கு அனுப்ப சொல்லி அவருக்கு எம்பெருமானாருக்கு அவருக்கு நிச்சயப்படி இன்னி வரலையும் விராட் தனிக்கோயில் நாச்சியார் அமுது செய்த பிரசாதம் அப்படியே உடையவர் சன்னதிக்கு போகும். ஆஹா, அந்த பெருமானாருக்கு அமுது செய்த அவருக்கு உண்ணும் சோறு கொடுத்த வள்ளல் திருவள்ளரை கண்ணன். சுவாமி எம்பெருமானாருக்கு சீபாஷ்யத்தை முடித்து வைக்க புஷ்பு சித்தரை அனுப்பிய வள்ளல் திருவள்ளரை கண்ணன் எம்பெருமான். அவர்தான் எங்கள் ஆழ்வானோ என்ன சுவாமியாலே அபிமானிக்கப்பட்டவர். சீபாஷ்யத்தை முடித்து வைப்பதற்காக பாஷ்யக்காரருக்கு எங்களாழ்வானை தந்த வள்ளல் திருவள்ளரை எம்பெருமான். வள்ளலேன்னா அவன் சிபிக்கு வள்ளலாக இருந்தான், மார்க்கண்டேயருக்கு வள்ளலாக இருந்தான். இலை செல்வி ஆச்சியார் ஆதிபத்தியத்தை கொடுத்த வள்ளல், நாதமுனிகளுக்கு ஐயப்புண்டாரை கொடுத்த வள்ளல், எம்பெருமானாருடைய உண்ணும் மிகோரு கொடுத்த வள்ளல், எம்பெருமானாருக்கு சிபாஷத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு இகழாழ்வானை அனுப்பிய வள்ளல். இதற்கு மேலே திருவரங்கத் எம்பெருமானுக்கு 2 வருஷம் போய் தங்கியிருக்கார் எம்பெருமானார் திருவள்ளரை. இன்னைக்கு அவர் தங்கியிருந்த இடம் திருவரங்கம். அவருக்கு அனுஷ்டான குலம் உடையவர் குலம் இன்னும் எல்லாம் இருக்கிறது. அவ்விடத்திலே இருக்கிற பொழுது அந்த திருவரங்க பெருமாளரை இன்னிச்சேவல்ங்கிற திருவாய்மொழி பாடிக்கொண்டு வந்தார். அவர் இன்னிச்சேவல் பாடி மகிழ்வித்த பொழுது தென்னரங்கத்தானைக்கு அந்த அரங்கத் எம்பெருமானுக்கே எம்பெருமானாரை கொடுத்த வள்ளல். இனிமா வழிவேந்தியிலே காம்பினார் திருவேங்கட பொறுப்பனுக்கு இடம் கொடுத்த வள்ளல். காஞ்சிபுரத்திலே இருந்து அதாவது காஞ்சிபுரம் பேரொருளாள பெருமாளால் அனுப்ப பெற்ற நடாதூர் அம்மாள். அந்த நடாதூர் அம்மாளை பாஷ்யாமிரத பிரதானாக ஆக்கி தந்த வள்ளல். சிபாஷ்யார்த்தங்களை லோகமறிய எடுத்து சொல்லும்படியாக பண்ணிய வள்ளல். இங்க எங்களாழ்வானை கொண்டு அந்த அர்த்தங்கள்லாம் பெற்றவர் பலபடியாக பிரச்சாரம் பண்ணும்படியாக பண்ணின வள்ளல் இந்த எம்பெருமான். இது மாத்திரமல்ல, திருநாரணனுக்கு 50 திருவரை கொடுத்த வள்ளல். என்ன இதெல்லாம் எங்க திருவள்ளர சுவாமி காட்டிய வள்ளலே காப்பிடவாராயி என்ன இந்த எம்பெருமானை திருவள்ளர கண்ணனை காப்பிட அழைக்கின்றார். பெரியாழ்வார் யசோத பாவனையில் இருக்கும்படியான பெரியாழ்வார். வள்ளலே காப்பிடவாராயி வண்ணமே வேளையதொப்பாயி வள்ளலே காப்பிடவாராயி என்னை சொன்ன உடனே எம்பெருமான் வள்ளலே என்று பொழுது கூறின உடனே குழந்தையானவன் கண்ணன் எம்பெருமான் பெருமான் போல் இரானின்னான். தவப்பிரியகான் எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே ஸ்தோத்திரத்திற்கு வசப்படுமன். அப்படி வள்ளலே என்ன கூப்பிட்ட உடனே குழந்தை உடனே கண்ணன் ஓடி வரான். ஓடி வந்த உடனே அவள் இன்னும் மகிழ்விக்க, இன்னும் சந்தோஷப்படுது. இனி யசோதை என்ன பண்ணா, ஊர்ல நிறைய பேர் இருக்கா, அவா அந்த பண்ற அத்தனை தப்பி உன் பேர்ல ஏற்படாடா குழந்தை, ஆகையால் நீ எங்கெல்லாம் போகாதே வா சாப்பிடுவதற்காக இங்கே வாயின்னு கூப்பிடுகின்ற அடுத்த பாசுரத்திலே பல்லாம் பிள்ளகடிமகள் செய்வார் எல்லாம் தண்ணி போகாதெம்பிரான் நீ இங்கே பாராட்டி நல்லாறுகள் வெள்ளரனின் நாய்
சுடரே உண்மை நீ சொல்லாரமாழ்த்தி நின்னே நீ சொப்படக்காப்பிடவாராய் வல்லாயவர் ஊரில் பிள்ளைகள் தீமகள் செய்வார். 5 லட்சம் குடி, 5 லட்சம் குடி, எத்தனையோ 1000 பேர் தீமகள் செய்வார். பண்ற தீம்பு அத்தனையும் கண்ணன் தலையில் கொடுப்போம். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கண்ணன் தான் பண்ணினான் இனி சொல்லிவிடுவார்கள். போம் வழியெல்லாம் அனந்தரையோடே போம். இதற்கு முந்தின யுகம், இது என்ன யுகம்? துவாபர யுகம். கண்ணன் பெருமான் துவாபரான். முந்தைய திரேதா யுகத்துல சக்கரவர்த்தி திருமகன் அப்படித்தான். அந்த சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினா, பூனே சிதைய உண்டவில், இந்த பூனி மந்தரையினுடைய பூனிலே அவன் சுண்டவில் இந்த வில்லாலே அடித்தான். பண்ணதாரு ராமன். ஆனா என்ன பண்ணிட்டா நம்ம பூனே சிதை உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. ஊர்பழி எல்லாம் ஏற்றுக்கொள்ள பிறந்தவனே. ஊர்ல ஆறு என்ன திரும்ப எல்லா பழி கடந்து சுமத்துவார். அப்படியா? அதாவது போம் வழியெல்லாம் அவனந்தலையோடே போம். ஊர்ல ஒரு ராஜா, அவன் முட்டாள். அந்த ஊர்ல அவனுடைய அரசவையிலே ஒரு வழக்கு வந்தது. அதாவது ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு என்ன கண்ணம் வைத்து, அதாவது துளையிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் திருடுறதுக்காக ஒரு திருடன். அன்னைக்கு தான் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு, சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. திருடன் அங்கே விட போனான், துளையிட்டான், ஈரச்சுவர் மேல சாய்ந்தது. திருடன் மாண்டு போனான். திருடன் இறந்து போயிட்டு உடனே திருடனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஈரச்சுவர் சாய்ந்ததுனாலதான் இப்படி ஆழ்த்தி என்னை சொல்லி பார் கொடுப்பார். உடனே இந்த வீட்டு எஜமான பிராமணன் விசாரிப்பான். என்னடா ஈரச்சுவர் வைத்தாய்? ஏதோ மேஸ்திரி இப்படி பண்ணிவிட்டான், என் பேர்ல தப்பு இல்லை, எனக்கு தெரியாது, அவனை தான். அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் சொல்லுவான், அந்த சித்தால என்ன பண்ணா அதிகமான ஜலத்தை சேர்த்துட்டான் சுவர் எழுப்புகிற பொழுது, ஆகையினால ஈரச்சுவர் ஆயிடுச்சு. அந்த சித்தால கூப்பிட்டு கேட்டா, அந்த பானை செய்து கொடுக்கக்கூடிய குயவன் சிறிய பானையாக கொடுக்காமல் பெரும் பானையாக செய்து கொடுத்தான், ஆகையினால அதிகமான ஜலத்தை நான் சேர்த்து விட்டேன்னு சொல்ல, உடனே அந்த பானை கொடுக்கிற குயவனை கூப்பிட்டு விசாரித்த பொழுது, நான் பானை பண்ணுகிற பொழுது ஒரு தாசி இப்படி போயிட்டு போயிட்டு வந்தாள். நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன். பானை வழக்கமான ஒரு அளவில இல்லாமல் பெரிய பானையாக அமைந்து விட்டது என்று அவன் சொல்ல, உடனே அந்த தாசி கூப்பிட்டேன், நீதான் காரணம் என்று சொல்ல, அவளுக்கு நான் ஏன் வந்து போனேன், எதற்காக இந்த குயவனுக்கு இடையூறாக நீ போய் வந்ததற்கு என்ன காரணம் கேட்ட பொழுது அவள் சொன்னாலாம், நான் என்ன பண்றது, அண்ணாடத்துல சலபிக்கு என்னுடைய சேலையை கொடுத்திருந்தேன், அவன் குறித்த சமயத்துல கொடுக்கவில்லை, ஆகையினாலே போய் வந்தேன். மண்ணால கூப்பிட்டு நீ ஏனடா கொடுக்க வேண்டிய சமயத்திலே அவளை புடவை கொடுக்காது போனான்னு கேட்ட பொழுது, நான் வழக்கமாக அதாவது சலவைத்தொழில் செய்கிற இடம் இருக்கு, துணிகளை துவைக்கிற இடம், அந்த பாறையிலே ஒரு அமரச்சாமியார் அமர்ந்து நகராமல் இருந்தார். அவரை இவ்வளவு அசைக்க பார்த்தாலும் அசைக்க முடியவில்லை. அந்த திகம்பர சாமியார் அமர்ந்திருந்தார். அதனாலே தான் கொடுக்க வேண்டிய சமயத்துல நான் இந்த வத்திரத்தை கொடுக்க முடியாமல் போனது, துவைக்க வேண்டிய சமயத்தை துவைக்க முடியாமல் போனதுன்னு சொல்ல, இந்த அமரச்சாமியாரை கூப்பிட்டு விசாரித்தால் அவரோ பேச மாட்டார். விரதத்துல இருக்கார் ஜெயின சாமியார். அவரை கூப்பிட்டா பதில் சொல்லலாம். பார்த்தான் ராஜா, இவர் தலை வாங்கிடு, இவன் தான் இதற்கு காரணம் என்ன சொல்லிட்டான். அது போல யாரோ சேர்ந்த தப்புக்கு பழி யார் பேர போச்சு, அந்த அவனன் பேர்ல. அது போல ஊர்ல 6 தப்பு பண்ணால அண்ணன் பேரிலே தான் பழி சொல்லுவார்கள். ஆகையினால பல்லாயிரவர் மேலி போகாது எம்பிராக சாமியே நாத்திரை. எல்லாரும் எல்லா பழி அவாவா செஞ்சுட்டு கண்ணன் விரலால வெண்ணையை தொற்றுப்பன். ஆனால் அந்த மத்த பிள்ளைகள்லாம் எல்லா பானைகளையும் உண்டு பானைகள்லாம் உடச்சிருந்திருக்கும். எல்லாருடைய பழியும் எல்லாம் செய்தவன் கண்ணன் தான் என்று எல்லோரும் சொல்லி விடுவார்கள். 5 லட்சம் பழியில 1000 பேர் செய்கிற தீம்புகள் எல்லாம் கண்ணன் பேரிலே வந்து சேர்ந்து உளம். தல்லாயவனி மூடில் பிள்ளைகள் தீமகள் செய்வான் எம்பிரான். ஆகையாலே உன் பேரில பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கும்படியா அந்த இடத்தை விட்டு விடத்திற்கு நீ வாராய். நல்லார்கள் வெள்ளரனின் நல்லார்கள் வெள்ளரை, நல்லோர்கள் இருக்கும்படியான வெள்ளரை. முக்கியமாக சொல்ல வேண்டிய நல்லார்கள்னால் புண்டரீகன் என்ன ஒருத்தர். அப்படி யாரு அப்படின்னா கஷ்யபருடைய 4வது குமாரர். அவர் பலகாலம் விடத்திலே இந்த ஊரிலே இந்த மலையிலே இருந்து கொண்டு குழாய்வனம் திருத்துழாய்
திருக்குழாய் மனம் அமைத்து இந்த எம்பெருமானுக்கு காலம் புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். என்னை புஷ்ப கைங்கரியம் பண்ணி எம்பெருமானை சென்றடைந்தார். அவருடைய வம்சத்தை இந்த நாளும் இந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணும்படியாக எம்பெருமான் வரம் கொடுத்தானது. இதெல்லாம் சிதகி மகாத்மியில ரொம்ப விஸ்தரமாக சொல்லப்பட்டிருக்கு. புண்டரீ கைக்கியாதோ பிரவரோ யோகினம் புரா சதுர்த்த புத்ரோ ஜாதோ சௌ மகர்ஷே கஷ்யபஸ்ய மகர்ஷே கஷ்யபஸ்ய இதன் இதேந்திரிய தமோஹீனா இந்திரியங்களெல்லாம் ஜெயித்தவராம் புண்டரீகரன்பவர் தமோஹீனா தமோ குணம் இல்லாதவராம். அப்படிப்பட்டவரை பற்றி சுத்தாந்தகரணா சுத்தாத்மா என்ன நல்லவர் என்னும் தூயவர் என்னும் போற்றப்படுகிறார் ஸ்வேதகிரி மகாத்மியில். அப்படிப்பட்ட நல்லவரான புண்டரீகர் அவர் எழுந்தருளி இருந்த ஊர். ஆகினால் நல்லார்கள் வெள்ளரை. அது மாத்திரமில்ல, வாய் நல்லார் நல்ல மறையோடி வாய் நல்லார் நன்னா பார்த்து சொல்லக்கூடியவர்கள் வேதத்திலே வல்லவர்கள் என்ன ஆட்சியா தெரிவிக்கிறாளே, அதுபோலே சினவு கடை சொல்லுவன் என்ன பெயர் பெற்றவர் ஆரே வாய் நல்லாரான எங்களாழ்வான். அப்படிப்பட்ட அவர் எழுந்து இருந்தவோ நல்லார்கள் வெள்ளரை என்று சொல்லும்படியா எங்களாழ்வான் எழுந்தோடி. அது மாத்திரமில்லை, இந்த ஊர்ல இதுக்கு விபுலமாக நிறைய அர்த்தங்கள் காட்டியிருக்காரு எங்க சுவாமி. ஆனாலும் ஒரு முக்கியமான 1-2 விஷயங்கள் சொல்லிட்டு நிறுத்தி விடுறேன். அதாவது தேன்கொள் சோழதாசருக்கு ஒருத்தர் எழுந்துள்ள இருந்தார். நம்மள காலத்துல எழுந்துள்ள இருந்தவர். நம்மள அடிக்கடி பங்கைச்சின் ஆட்சியார் வெங்கடாசலம் விதத்துடைய கொள்வர் என்று காணப்படுகிறது கிரந்தங்களில். அப்படி ஒரு சமயம் நம்மளவர் இதிராஜதாசன் முதலானவர்களோடு திருவள்ளாய்க்கு விடகொண்ட பொழுது, அங்கே அதாவது பங்கை செல்வி திருமாளிகைக்கு விடகொண்ட பொழுது தேன்கொள்தாஸ் திருமாளிகைக்கு நம்மள்ட எழுந்துருளினார். அங்கே அவருடைய ஐஸ்வர்யத்தை கண்டு கோரகோந்தருளினார். நம்மள்ட இன்னே காட்டப்படுகிறது வார்த்தாமாலை முதலான கிரந்தங்களிலே. வார்த்தாமாலையிலே 407வது வார்த்தையிலே, அதாவது எத்தனையோ பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஆனா இந்த தேன்கொள் சோழதாசருடைய ஐஸ்வர்யமானது எம்பெருமானுக்கும் அவருடைய அடியார்களுக்குமே பயன்படும்படியாக இருக்கிறதுனால நம்மளே அவ்விடத்துக்கு எழுந்தொழி கோரகோந்தொழினாலே காணப்படுகிறது. அப்படி தேன்கொள் சோழதாசர்களான நல்லோர்கள் எழுந்தொழி ஊராயாலே நல்லார்கள். இந்த ஊரை கைங்கரியம் பண்றவாளுக்கு திருநறையூர் தாசர்கள் கைங்கரியம் பண்றாங்க. நல்லார் நிறையூர் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருநறையூர்ல இருப்பவர்களை நல்லார்கள் என்று கொண்டாடுகிறார் திருமங்கி ஆழ்வார். அவர்கள் தான் இவ்வூரிலே இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் பல கைங்கரியங்களை பண்ணுகிறார்கள். இங்க அருளப்பாடு போது இடையிலே அருளிப்பாடு திருநறையூர் தாசர் என்று சொல்லப்பாடம். அப்படிப்பட்ட நல்லார்கள் எல்லாம் இடத்திலே கைங்கரியம் பண்ணுகிறார்கள். நல்லார்கள் வள்ளரன் ஆய் ஞானச்சுடரே உண்மையினி உன்னுடைய திருமேனியானது ஞானச்சுடராக ஞானப்பிரபை ஞான ஒளியுடையதாக இருக்கிறது. இந்த திருமேனி அந்த ஞானச்சுடரே உண்மையினி சொல்ல ஆரமாழ்த்தி நின்னி சொற்கள் நிறையும்படியாக கவிக்கு நிறைவுறாய் இன்னான் திருவள்ளரை செந்தாமரை கண்ணன் ஆறும்படியாக இன்னை ஏற்றி சொப்படா நன்றாக காப்படவாராய் சொப்பட நீராட வேண்டும். அங்கே சொப்பட காப்படவாராய் நன்றாக காப்பிடும்படியாக நீ வாராய் என்று அந்த எம்பெருமானை அழைக்கின்றார். யசோதையாக இருக்கக்கூடிய பெரியாழ்வர் மேலே அடுத்த பாசுரத்திலே கஞ்சம் கருக்கொண்டு மேல் கருணிராஜ்யம் மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் மஞ்சு தவள் மணிமாட திருவள்ளரனின் நாய் அஞ்சுவன் நீ அங்கு நிற்கானே காப்பிடவாராய். மேகங்கள் தவழும்படியான மாளிகைகளை உடைய திருவள்ளரை மஞ்சு தவள் மணிமாட மதுள் திருவள்ளரை. அந்த மணிகள் அழித்து அமைக்கப்பட்டதான மாடங்களை உடையது. நவரத்னங்கள் அழித்து அமைக்கப்பட்ட மாடங்களுடையதான திருவள்ளரை. மேகங்கள் உலாவும்படியான தவழும்படியான உயர்ந்த திருமாளிகளை உடைய திருவள்ளரை. அந்த திருவள்ளரில் இருக்கும்படியான எம்பெருமானை கஞ்சம் கருக்கொண்டு நின்மேல் கருநிராஜ்யம் மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும். அம்சன் என்ன பண்ணினான்? அசரீரி வாக்கியத்தை காட்ட வண்ணிலிருந்தே எம்பெருமானிடத்துல விரோதபாவத்தை பாராட்டி கொண்டு, அதாவது அசரீரியானது தேவகிக்கு பிறக்க போகிற 8வது குழந்தையானவன், அவனாலே உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்னை தேவகியினுடைய 8வது கர்ப்பத்தினாலே 8வது குழந்தையினாலே உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்ன அசரீரி. அதிலிருந்தே அவன் மிகுந்த வைரமுடையவனாய் என்ன பண்ணான்? 6 குழந்தைகளும் கொண்டு விட்டான்.
மக்களறு வர கண்டிடமோதா இந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று தீய உந்தி கஞ்சன் மேல் சினமுடையன் என்ற கன்னடத்திலே சீற்றம் கொண்டு என்ன கருப்பு கொண்டு சீற்றம் கொண்டு என்ன கஞ்சன் மேல் கஞ்சன் கருக்கொண்டு சீற்றம் கொண்டு சினம் கொண்டு மேலே கருநீரா பெய்யுடைய ஒரு வடிவெடுத்தாற் போலே கருத்த நிறத்துடையவளான அந்த பூத்தனை செம்மயிறு செம்பட்டை அடித்த முடி சிவந்த முடி அந்த உடையவளான அந்த புத்தனையானவள் கருநிறச்சம் மையற் பேயை இந்த பேயாகிற அரக்கியான புத்தனையை அனுப்பினான். அப்படி அவன் அனுப்பிய பொழுது இந்த விற்த்தாந்தமானது நந்தகோபாரர் இங்க மதுரைக்கு போன பொழுது அவருக்கு வசுதேவர் சொல்லியிருந்தார். கமிஷன் இப்படி ஒருத்தி அனுப்பிச்சிருக்கான் என்ன அவர் கேள்விப்பட்டது தெரிவிக்கிறார். இது போல அது மட்டும் அல்லாமல் மதுரையிலே பரவ வழக்கமாக அந்த ஊர்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தார்களாம். அதனால இப்படியாக கஞ்சன் அனுப்பினான் பூத்தனை. யாரெல்லாம் அனுப்பணும் இந்த யசோதைக்கு கஞ்சன் கரு கொண்டு மேல் கருணிரட்சம் மயிர்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான். நேராக போனால் அவனை முடிக்க முடியாது. ஆயினாலே நீங்கள் மாற்றுகளே வஞ்சகமாக வஞ்சனத்தாலே முடிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினானாம். அப்படி அவ யாரு இப்படி அனுப்பப்பட்டது யாருன்னா கம்சேன பிரஹிதா கோராக புதனா பாலகாத்தினி. பாலகாத்தினி என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் ஸ்ரீ பாகவத்திலேயும் சொல்லப்படுகிறாள். அதாவது குழந்தைகளை கொள்பவள், குழந்தைகள் எல்லாம் கொண்டு குவிக்கிறதான அவளுடைய தொழிலாம் பூசனை என்கிற அரக்கிக்கு. அப்படிப்பட்ட அவள் அனுப்பினான் கஞ்சன். என்ன சொல்லியிருக்கான்? சுயதாம் மச்சனம்மா, என் வார்த்தைகளை நீங்க கேளுங்கோ, நேராக போகக்கூடாது. யாரெல்லாம் விளம்பன் கேசி பிரளம்பன் இவர்கள் எல்லாம் அழைத்து புதனைகள் எல்லாம் அழைத்து நீங்கள் வஞ்சனத்தாலே அவனை முடிக்க வேண்டும் என்று சொன்னானா. இதை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். வசுதேவோபி சம்பிராகா என்று அந்த கோபருக்கு வசுதேவர் இதை சொல்லி இருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கமிஷன் இப்படி எல்லாம் அனுப்புகிறான், அசுரர்கள் எல்லாம் ஏவுகின்றான் என்று தெரிவிக்கிறார். அதனாலே இவள் பயப்படுறாள். யோதையான யோதைக்கிறாள். கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் கருநிறச்செம்மையற்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தானோ. இன்னும் எத்தனை பேர் போகணும், என்ன ஆபத்து ஏற்படும், குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்று பிடித்து இவள் அவனுக்கு அந்திக்கா படைக்க வேண்டும் நினைக்கிறார். அதுவும் அந்தி போதிலே அவன் சந்தி நின்று விளையாடுகின்றான். அவனை அழைக்கின்றாள் இவள். சாத்தியம் உண்டோ மஞ்சுதவள் மணிமாடவள் திருவள்ளரனின் நாயி அஞ்சிவன் நீ அங்கு நிற்கா. இதில் எவ்வளவு உசரமா இருக்கு, இயற்கையுடையதா இருக்கு. அதை காட்டிலும் அதிகமாக இருக்கலாம் இவளுக்கு பயம். இவ்வளவு பெரிதான இதில் அதை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது யசோதையுடைய பயமானது. இந்த குழந்தைக்கு இதனாலே ஆபத்து வரும்போது அஞ்சுகின்றாள். அஞ்சிவன் நீ அங்கு நிற்கா அழகனே காப்பிடவார. லோகமான அழகுடைய லோகத்திலேயும் காணப்படாத அழகை உடையவனே காப்பிட்டுக் கொள்ளும்படியாக வாராய் என்று அழைக்கிறாள் யசோதை பிராட்டி. வெள்ளரையுள் கள்ளரமேல் பொன்னை என்று பொன்போலே சுகனியனாக இருக்கக்கூடியவன். அவன் பிரதங்காத்து இந்த பாட்டை சொல்லிட்டபடினாலே சொல்றேன். இந்த பாசுரத்துக்கு விசேஷார்த்தம். வெள்ளரையுள் கள்ளரமேல் மின்னயிரு சுடரை. திருவங்கி ஆழ்வாருக்கு திருவள்ளரையிலே நின்று விடுபாடு. மொத்தம் இந்த திருவள்ளரைக்கு திவ்ய பிரபந்தங்களே 24 பாசுரங்கள், காயத்ரியுடைய 24 அக்ஷரங்களை போல பிரதங்காத்து சொல்றேன். இதுல திருவள்ளரை பெருமான திருமொழியிலே மட்டும் அனுபவிக்கலை. 53ஆம் திருவள்ளுவர் அனுபவித்த திருவங்கி ஆழ்வார் 8ஆம் இறுதியிலேயும் 1 மதியத்திலேயும் அங்கேயும் அனுபவிக்கிறார். அமரர் அருள் விளக்கினை சென்று வள்ளரை ஆண்டுமே அங்கேயும் அனுபவிக்கிறார். மாத்திரமில்லாமல் திருமணலிலேயும் அனுபவிக்கிறார். மின்ன இரு சுடரை வள்ளரையுள் கள்ளரமேல் பொன்னை வெள்ளரையுடைய திருவள்ளரையிலே பொன்போலே சுகனியனாக இருக்கிறான் தாமரைக்கண்ணன். சரி, மின்னை முதல்ல மின்னை இவள்தான் பிரதானமான அந்த பகைச்செலி நாச்சியார். அவள் மின்னல் போல, அதாவது இந்திரியா தடிப்பான் என்ன மின்னல் போன்றவளான பிராட்டி இங்கே எழுந்துள்ளிருக்கிறாள். அதனாலதான் அவனுக்கும் சோபை. அதனால முதல்ல அவளை தெரிவிக்கிறார். மின்னை தெரிவிக்கிறார். இரு சுடர்னா 2 சுடர்கள். 2 சுடர்கள் 6. அதாவது பெருமானுடைய விளக்கு போன்றவர்கள் யார் என்னால் உயர்கொண்டார் திகழாழ்வாரும் 2 சுடர் என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படியாக
பிராட்டியோடும் வேச்சிலி நாச்சியாரோடும் சூரிய சந்திரர்களை தெரிவிக்கல கொண்டாரங்களா ஆழ்வார்கள் தான் சுடர்கள் இவர்களோடும் கூடியிருக்கும்படியான எம்பெருமான் முன்போ சுடனியனாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் அவனை அழகனே காப்பிட வாராய் என்று அழைக்கிறாள் யசோதை. கோவிந்தன் தன் அடியார்களாகி எண்டிசைக்கும் விளக்காகி நிற்பர். இதே ஆழ்வார் தெரிவிச்சிருக்கிறது. ஆழ்வார் கோவிந்தன் அடியார்களாகி எண்டிசைக்கும் விளக்காகி நிற்பாய் இணையடியன் தலைமையானவை என்று விளக்காக எல்லா தேய்க்கும் விளக்காக இருந்து திவ்ய பிரபந்தங்கள் அதனை அர்த்தத்தையும் சிபாஷார்த்தங்களையும் காட்டி கொடுத்த வியக்குண்டாரங்கள் ஆழ்வார். அதான் இரு சுடர். அவர்களோட கூட இருக்கக்கூடிய பொன்னான பரிகாட்சன் அப்படி என்ன அனுபவிக்க திருவங்கியாழ்வாரால் அனுபவிக்கப்பட்ட அந்த எந்திரமானுக்கானே அவன்தான் அழகன் திலோகமான அழகை உடையவனே என்கிறார் மனவளவனை. அழகனே காப்பிட வாராயின் அவனை ஏற்பட்ட நனம்பெருமான் செந்தாமரை வரவும் திருக்கண்கள் அத்தியாசம் உண்டரீக்கம் எவம் அக்னி என்று சொல்லும்படியான அப்பொழுது ஆழ்ந்த நீரில் முளைத்ததாய் நீண்ட இந்த தண்டினை உடையதாய் நவிகர விகசித்த உண்டரீக தராமலாயத்தை சொல்லலாம்படியாக அந்த சூரியனால் அலர்த்தப்பெற்ற தாமரை, அந்த தாமரை போன்ற திருக்கண்களுடையவன் அந்த எதிரமானுடைய கண்கள் மணிவிடம்பினி தஸ்ய மனோகரை ஒழி மக்னமனாம் மண்டலி என்ன அந்த கண்ணன் பெருமானை அழகம் பார்த்த மாத்திரத்திலே ரிஷிகள் எல்லாம் தவம் பண்ணி கொண்டிருந்த ரிஷிகள் தவத்தை விட்டார்கள், ஹோமம் பண்ணியிருந்தவர்கள் யாகத்தை விட்டார்கள், ஜபம் பண்ணி கொண்டிருந்தவர்கள் ஜபத்தை விட்டார்கள், விரதத்தை நொட்டித்தவர்கள் விரதத்தை விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லினார்கள். அப்படிப்பட்ட அழகன் தாமரை கண்ணன். அப்படிப்பட்ட அழகனை காண்டவராய் என்னவனை கிடைத்தாள் யசோதை பிராட்டி. மேலே அடுத்த பாசுரத்திலே கள்ளச்சகடும் மருசும் கலக்கழிய உதஜெய்தா பிள்ளை அரசி பெயை பிடித்து முளையுண்ட பின்னை உள்ளவாறு உண்மறியேன் புளியுட வள்ளரனின் நாயி பள்ளிகொள் போதிதுவாகும் சாயங்காலத்தில் கூப்பரேண்டா குழந்தை பள்ளிகொள் போது தூங்குற இன்னும் நீ வரவில்லையே என்ன அழைக்கிறாள். கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதவி செய்தா. கள்ளச்சகடு தாயை ரட்சகமாக வைத்த குழந்தை தொட்டிலே இட்டு குழந்தை கண்ணனை தொட்டிலே இட்டு அறையிலே சகடத்தை வைத்து கொண்டு விளனமனையோ நனீராட பொது நல்ல சகடம் இல்ல கள்ளச்சகடம். கள்ளச்சகடம் கலக்கழிய கால உச்சினான் பெருமான் பசினாலே அழுறது போலே அப்படி கால உதறினான். பட்டு தெரித்தது அந்த கடராசுரன். அந்த கடத்திலே முரண் என்கிற அசுரன் ஆவேசித்திருந்தான் என்னை ருத்துபுராண வியாக்கியானத்திலே எங்க சுவாமி ஆழ்வான் காட்டி வருகின்றார். அப்படிப்பட்ட அந்த கட்டு குலைந்து விழும்படியாக கடராசுரன் உடைத்தான் பெருமான். மருது மருது மரங்கள் இரட்டை மருது மரங்கள் மனார்ஜுனங்கள் எவ்வளவுனா இரட்டை அர்ஜுன எந்த மருது மரங்கள் இரட்டை என்ன பண்ணினாள் கண்ணன் பெருமான் பண்ணுகிற தீம்புகளை கொடுக்காத யோதையானவள் அவனை கட்டி உரளோடு சேர்த்து கட்டினாள். திசப்போசி கச்ச போனாங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணான் யா அப்படின்னு சொல்லிட்டு உரளையும் இழுத்துன்னு போவாங்க. தவழ்ந்து கொண்டே உழவோடு சென்னால் உள்ள இடையில இட்டு அந்த மருது இழுத்தவாறே மருது மரங்கள் மிச்சு முறிந்து விழுந்தனா. உண்மையிலேயே அந்த குபேரனுடைய புத்திரர்களான நலகூபர மணிகிரீவர்கள் அவர்கள் நாரதருடைய சாபத்தினாலே மரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சாப விமோசனத்தை பண்ணின கண்ணன் பெருமான் ஆழ்வாருக்கு பயம். பொய்மான மருதான அசுத பொண்ணு இனி வந்தா என்ன ஆழ்வாருக்கு அதுல அசுரர்கள் அபேசித்திருப்பார்கள் என்று நினைக்கிறார். அவர் திருவுள்ளம் பத்தினா அது சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா மீன்னாவன் உத்தித்தன் ஒரு வார்த்தை வீட்டு அது வெயில் கடல் அசுரோடும் அதுல அபேசித்திருக்கலாம். ஆயினால அந்த கடாசுர பங்கம் பண்ணி மருத மரத்தில் ஆவேசித்திருந்த அந்த அசுரோடை பிடித்து அந்த மருதத்தை முடித்து அது மாத்திரம் இல்ல நீ பெயை பிடித்து முளையுண்ட பின் இந்த மூன்றையும் சேர்த்துதான் அழிவார்கள் அனுபவிப்பார்கள். என்ன முதல்ல வந்த பூதனா சகடம் சமணார்ஜுனங்கள் ஆழ்வார்கள் பல இடங்களிலே சேர்த்தை அனுபவிப்பார்கள். இப்படி பண்ணி பிள்ளை அரசி இவர்களெல்லாம் முடித்து பிள்ளை அரசி என்றால் பிள்ளை அரசின்னா இவன் தான் பிள்ளை அரசி என்று சொல்லத்தக்க. பிள்ளை அரசி பல அர்த்தங்கள் காட்டலாம், பெரியவர்கள் காட்டியிருக்கிறார். அதாவது ராஷ்டிரகிருதம் பாபம் ராஜ்யம் ராஷ்டிரகிருதம் பாபம் ஊழற்பா செய்த பாபம் எல்லாம் ராஜாவுக்கு போய் சேரும். அது போல இந்த ஊர்ல எப்படின்னா திருவாய்ப்பாடியிலே ஊர்ல பண்ண தீம்பெல்லாம் கண்ணன் தள்ள போய் சேரும் பிள்ளை அரசி அரசோந்தியம். ஆனா எல்லா பாவம் எல்லா படியும் மேல பல்லாயிரவதி ஊரில் செய்தாலும் எல்லாம் மேல வந்து சேரும் பிள்ளை அரசாக
பிள்ளை அரசின்னா பிள்ளைய கொடுக்கிற அரசி, பிள்ளை தரும் அரசி பிள்ளை அரசி என்னும் அர்த்தம் கொள்ளலாம். பிள்ளை தரும் அரசின்னா இந்த பெருமானுக்கு புத்திரதான பேர். திருவள்ளரை பெருமானுக்கு குழந்தை பாக்கியம் அருள்பவன் பேர். இனி கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவார்கள். புத்திர பாக்கியம் வேண்டி இந்த பெருமானை செய்து வருவார்கள். என்ன புத்திரதாய் புத்திரதாய நமஹா. புத்திரதானே இவருடைய அட்டோத்தரத்தை சொல்லப்படுகிறது. பிள்ளை குகி கொடுக்கிறார் பிள்ளை அரசி. பிள்ளைன்னா பிள்ளைன்னா இளவரசின்னு பிள்ளை அரசின்னா இளவரசின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது நிகண்டுவிலே திவாகர நிகண்டுவிலே குழவியும் மகவும் குட்டனும் பிள்ளையும் மழவும் சேயும் இளமை புகுத்தனா. தமிழ் மொழியிலே பிரசித்தமாக 16 நிகண்டுக்கள் இருக்கின்றன. நிகண்டுன்னா அகராதி, பிராச்சீனமான அகராதிகள். நீங்க டிக்ஷனரின்னு சொல்றாள் ஆங்கிலத்திலே, அது போல முன்காலத்தில் எழுதப்பட்டவை பாடல் ஆகவே வடல்களாகவே சுயுள் வடிவிலேயே இருக்கும். எப்படி சம்ஸ்கிருதம் அமரகோஷம் வைதிகா நிகண்டுக்கள் சொல்கிறோம், அதுபோல தமிழிலே இருக்கக்கூடிய திவாகர நிகண்டுவிலே குழவியும் மகவும் குட்டனும் பிள்ளையும் மழவும் சேயும் இளமை சொல்லப்படுகிறபடினாலே பிள்ளை அரசின்னா இளவரசின்னு அர்த்தம். இளவரசினே வேணாம், இளவரசின்னா பலதேவர் கண்ணாய், பலதேவனுக்கு கண்ணா இருக்கக்கூடியவன் இளவரசி தான். அந்தகோன் இளவரசி, இளவரசியாக இருக்கக்கூடியவன் பிள்ளை அரசி. பிள்ளை அரசின்னா பிள்ளைகளில் அரசி. அதாவது சக்கரவர்த்தியோட பிள்ளை சக்கரவர்த்தி திருமகன், அவன் பிள்ளை அரசி கிடையாது. ஆனால் எங்கள் கண்ணன் எம்பெருமான் நந்தகோபன் குமார் யசோதை இளைஞன் அவன் தான் பிள்ளை அரசி என்று சொல்லத்தக்கவன். ஏனென்னா ராமபிரான் என்ன பண்ணினான், முதல் யுத்தத்திலேயே முதல்ல தாடகை முடித்தான். அடுத்து தாடகையன் மாரீச்சனை கொல்லாம விட்டுட்டான். அடுத்தது சூர்பனகையை கொல்லாத விட்டான். அப்புறம் அகம்பனை விட்டான். இப்படியே ஒவ்வொரு யுத்தத்திலேயும் யாராவது விட்டுருவான். சத்ருஷேடம் நடேஷையே சத்ருக்களை மீதி வைக்கக்கூடாது என்று முடித்தவன் கண்ணன் பெருமான், அவன் தான் பிள்ளை அரசி. சரி, பிள்ளை அரசின்னா பிள்ளைன்னா 6 பிள்ளை. ஜீவத்தோர் வாக்கியகரணா தாயார் சொல்றபடி காட்டுறவன் பிள்ளை. இப்படி காட்டுவன் யாருன்னா எங்கள் கண்ணன் தான் தாயார் தகப்பன வார்த்தை கட்டவன். ஆவினான் இன்னைக்கோ 29-30 வயசுக்கு 20 பல காலம் கழித்து காட்டுக்கு பக்வரான பெருமாள் பக்வரான பின்பு பிதிர்வஜன பரிபாலனம் பண்ணினான் பூர்வாச்சாரியர்கள். குழந்தை கண்ணன் பிறந்த உடனே குழந்தை அவதாரம் பண்ணி உத்தரக்ஷணத்துல சுதேவ தேவிகள் என்ன சொல்றான், உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமே சதுர்புஜம் என்ன தேவி சொல்றார். அவர் வசுதேவ சொல்றது ஜாதோசி தேவ தேவேஷாஹ சங்கச்சக்ரகதாதரஹ திவ்யரூபமிதம் தேவ பிரசாதேனோபசம்ஹத. இதெல்லாம் பிரத்யட்சமா எங்கோ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாருன்னு கிடையாது. பராசரர் புராணத்துல எழுதி வைத்திருக்கார் வேண்டாம். திருவள்ளரை கண்ணால பார்க்கலாம். திருவள்ளரே அப்படி தட்சிணாயன வாசல், இந்த வாசற்படி ஏறின உடனே அப்படி தூய்மையான இடையிலே அப்படியே சிற்பத்துல இருப்பார்கள் தேவகி பிராட்டி. குழந்தை கண்ணன் பறந்திருக்கான். அப்பதான் சதுர்புஜத்தோட எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்கிறான். சங்க சக்கரங்களோட அவதாரம் பண்ணிருக்கான். இந்த குழந்தைய மடியில வச்சிருந்து அடிச்சுக்கிறான். அப்படியே சித்திரரூபமா இருக்கும். பக்கத்துல வசுதேவர் கை கூப்பி பிரார்த்திப்பார், ஜாதோசி தேவதேவேஷா சங்க சக்கர தேவ பிரசாதே அடைத்துக்கோ முடிக்கோ. இந்த 4 தோள் அமுதாக இருக்கக்கூடிய 4 தோள் அமுதாக இந்த சேவையானது கம்சனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஜானாத்துமாவதாரம் கம்சோயின் தீஜன்மஜா. அசுரப்பெயரான கம்சனும் அசுர பிரகிருதியான கம்சன் அறிய வேண்டாம் என்று தேவி பிராட்டி பிரார்த்தி அந்த வசுதேவர் பிரார்த்திப்பது அங்க திருவிழா சிற்பமா இருக்கு. அப்படியாக எம்பெருமான் குழந்தை கண்ணன் பிறந்த உடனேயே தாய் தகப்பனார் வார்த்தை கேட்டானாயாலே அவன் தான் பிள்ளை அரசி. அவன் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டான். அப்பனா காட்டுக்கு போனா ரொம்ப நாள் கழிச்சுன்னா அதை அப்ப நான் தந்தை சொல்ல மந்திரவில்லை போன அப்புறம் குழந்தை பிறந்த உடனேயே தாயார் தகப்பனார் வார்த்தை கேட்டான். உங்கள் அண்ணன் தான் அவன் தான் பிள்ளை அரசவன். பிள்ளை அரசி பெயை பிடித்த முறையும் உள்ளவா ஒன்னும் ஐயோ இன்னும் ஆறாரெல்லாம் வருமோ 6 எல்லாம் எத்தனை சொல்கள் வருவார்களோ அங்கி பிடித்த முறையுண்டவன் உள்ளவாறும் ஒளியுடவள் போதிதுவாகும் குழந்தை நீ கண்ணுடம்படியான நேரமும் நெருங்கிவிட்டதே பரவனே காப்பிடவாராய். அவன்னா பரோமாய் ஸ்பர்சா பரமஹா. இவை யாரை காட்டி மேலானவன் இல்லையோ அவன் தான் பரவன். அவன்னா தனக்கு மேம்பட்டார் இல்லாதவன்.
அப்படிப்பட்ட பெருமை யாருக்கு உண்டுன்னா இவருக்குத்தான் உண்டு. ஏனென்னா ரிஷிகள் எல்லாம் விடத்திலே அழகிலே இவனுக்கு மேற்பட்டவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட தேவதேச பெருமான்களை காட்டிலும் அழகி வந்து எந்தாமரை பெருமான் எம்பெருமான் இவன்தான் மேலானவன் என்பதை ரிஷிகள் எல்லாம் ஒன்னாக கூடி ஸ்வேதகிரியான வெள்ளரையிலே நிர்ணயம் பண்ணினார்கள். அப்பொழுது நாரதர் காரணங்களை காட்டினார். அபாரியானான் ருத்ரன், அதாவது பிரம்மாவினுடைய 5 தலைகள் பிரம்மாவுக்கு இருந்த காலத்திலே அவருடைய ஒரு தலையை இதனுடைய முதிர விரலால் கிள்ளி எரிந்த காலத்திலே அந்த கபாலமானது மண்டை ஓடானவர்களை கையிலே ஒட்டிக் கொண்டு விட்டது. கபாலிக்கும் பவிஷ்யசி என்று பிரம்மாவானவர் சபிக்க கையிலே காலத்தோடு ஊராக சென்றான். என்றார் என்போம் இத்துடன் நீரும் நீயல் பூஜி கை அத்தோடு சந்தார்தலை கொண்டு உலகில் திரியும். தெரிந்தவர் என்ன பண்ண திருவள்ளரைக்கு வந்து எம்பெருமானிடத்துல காட்ட இந்த வங்கை செல்வியை பிரகாரமாக கொண்டு ஒழுங்காக்கணவாறே புண்டரீகாக்கன் இப்படி நெற்றியை கிழித்து அதனுடைய ரத்தத்தை கொண்டு இது 100 சுக்களாக ஒருங்கும்படியாக பணியாரா கபாலத்தை என்று நாரதர் தெரிவிக்கிறார். அவ்விடத்துல ரிஷிகளுக்கெல்லாம் திருவள்ளரையிலே நடந்த விழுத்தான் என்று தெரிவிக்கிறார். அப்படியாக பல திவிதேசங்கள் இந்த அர்த்தம் பல இடங்களில் சொல்லப்படுது. வதரிகாசிரம் கடந்தா சொல்லப்படுது, பல திவிதேசங்கள் நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த புத்தாண்டு நாரதர் விடத்திலே அருகந்து சொல்லி இருக்கிறார் ரிஷிகள். ஆகையினாலே இந்த சாபத்தை பெற்றவனும் பரந்தத்துவம் அண்ணு, சாபம் ஒரு தலையை இழந்து கிடந்தவனும் பரந்தத்துவம் அண்ணு. ஆனந்த சாபம் வந்தான் மேலான தெய்வம் நாரதர் தெரிவிக்கின்றார். மேலே தெரிவிக்கின்றார். ஒருவன் திருவடியை நிறுத்தினார், ஒருவன் திருவடி விளக்கினார், ஒருவன் சீபாதீர்த்தத்தை தலையிலே தரித்தார். ஆகையினாலே ஒருவரிலே திருவடி நிறுத்தியவனான புண்டரீகாக்கன் வந்தான். தத்துவம் இன்னும் அவ்விடத்தில் நாரதர் தெரிவித்தார். ஆகையினாலே பரவன் என்னார் அந்த திருவள்ளரீகாக்கன் அழகிலேயும் தனக்குப்பால் இல்லாமல் தன் தூரையும் காவற்ற தன்னப்பார் இல்லப்பனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட தொந்தரியாதிகளில் உனக்கு மேற்பட்டார் இல்லாதவனேன்னு மனவாளமம் உள்ள வியாக்கியானம். அப்படிப்பட்ட பிரமனே அப்பிடவாராய் எண்ணி அவனை அழைக்கிறாள். எப்போதே மேலே அடுத்த பாகுரத்திலே இன்பம் அதன வியர்த்தாய்வர்க்கென்னும் அறியாய் மக்களிரட்ட போவே கொடுங்கஞ்சன் நெஞ்சினில் தூத்தே செம்பொன் மதள் வெள்ளரையாய் செபத்தினால் வள பிள்ளாய் பக்தபாலி காணங்கு கடிதோடி காப்பிடவாராய் மூன்றாவதாய் அவருடைய சேஷ்டிதங்களாலே குணஜேஷ்டிதங்களாலே தந்த குணங்களாலும் செயல்களாலும் யோதினுடைய இன்பத்தை உயர்த்தியவன். ஒழுகையும் இவை கண்ட வசோதை சொல்ல இன்பத்திருதி கண்டாளே என்னே அவளுக்கு மேன்மேலும் இன்பத்தை கொடுத்தவன். அடியார்களுக்கெல்லாம் இன்பத்தை கொடுத்தாதே அவன் கோபர்களுக்கு கிட்ட எளியராய் இருந்தவன். அதே சமயத்துல தேவர்களுக்கு கிட்ட அரியனாக இருக்கிறான். நேரடி கமலத்துள்ளிருந்தும் காண்கிறான் கண்ணன் அடிக்கமலன் தன்னை ஆயன். மாணவர் திருநாவிலே இருந்தாலும் கூட கடற்கரையிலே இருப்பவர்களுக்கு கடலை முழுவதுமாக அளவிட்டறியும் ஆழந்தெரியுமா தெரியாது போல பெருமானை இந்த பிரம்மாவாலை அறிய முடியாது. அப்படியாக இமையவர் என்னும் அறியான் தேவர்களுக்கு கிட்ட அரியனாக துஷ்பிராபனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்ன பண்ணா கும்பக்களி அட்டப்போ மஸ்தகத்தை உடையதான குலையாபத்தை நெரிசித்த அரசனே குடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூட்டே குடிவனான அந்த கம்சன் 6 குழந்தைகளை சொன்னான். அதன் பிறகு மேலும் எத்தனையோ அசுரர்களை ஏவிரான் முடிப்பதற்காக பலசாலிகளான குழந்தைகள் திருவாய்ப்பாடில ஆறார்களோ அத்தனை பேரும் முடிச்சுடுவான். அப்படிப்பட்ட கொடுங்கஞ்சன் கொடுமை செய்யக்கூடிய கஞ்சன் அந்த கம்சன் அவனுடைய நெஞ்சிலே கூச்சுவனை போல எமனைப் போலே இருந்தவன், அவனுக்கு பயத்தை கொடுத்தவனை. செம்பன் மதில் வெள்ளாயாய் விரும்பத்தக்க பொன்போலே இருக்கக்கூடிய முட்டுகளாலே திருளாலே சுழப்பட்ட திருவள்ளரில் எழுந்தொழியே போலே செல்வத்தினாள் தீம்பு செய்து செல்வத்தை அதாவது சக்கரவர்த்தி திருமனை போல அல்லாமல் பலருக்கும் நியாமியனாயிருந்த சக்கரவர்த்தி திருமனை போல அல்லாமல் ஒருவர் நியமனத்துக்கும் அடங்காமல் வேண்டியபடியிலிருந்து செல்வச் சிறுகோடே பிள்ளையானவனை அவ்விடத்திலே கபாலத்தை மழுவிமேல் துர்க்கு செஞ்சரிக்கும்படியான நாச்சந்தி அது
கபாலி என்று கையிலே கபாலத்தை என்று ருத்ரன் சஞ்சரிக்கிற இடமது அந்த நாச்சந்தியிலே இல்லாதே தாய் அம்ப கபாலி அனங்கு கடிதோடி காப்பிட வர வேகமாக ஓடி வந்து விடையை காப்பிட்டுக் கொள்ளலாம்படியாக நடக்கிறாள். மேலே அடுத்த பாசத்திலே இருக்கொடு நீதிசங்கில் கொண்டிட்டு மறையோர் வந்து நின்னார் கரைக்கே நம்பி சங்கி நின்னி தாய் சொன்னு கொள்ளாய் இட நாட்டிற்காப்பு நான் உன்னை காத்தா தேசுட வள்ளர நின்னாய் காட்ட வந்து விளக்கியின் மொழி கொள்ள தேசுட வள்ளர நின்னாய் தேஜஸ் உடைதில் வள்ளர தேவரமானை அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுவதற்காக அரெல்லாம் வந்திருக்கலாம். மறையோர் வந்து நின்னா புரியுதற்கா இருக்கணும் ரிக்குகளை சொல்லிட்டு வந்திருக்கா. அவள் ரிக்வேதம் சொல்லிட்டு வந்திருக்கா. கையில சங்கத்திலே நீரை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்த்தம் பஞ்சதீர்த்தம் திருவள்ள பஞ்சதீர்த்தம் உள்ளான் வாழியேன். இந்த வராக பெருமான் திருவள்ளரையிலே தோன்றி வராகப்பன் 5 இடங்களிலே தாவினான். வடி திருவடி பட்ட இடங்கள்லாம் தீர்த்தம் உண்டாது பரவும் அவனமான அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தங்களிலிருந்து மணிகர்ணிகா தீர்த்தம் சக்கர தீர்த்தம் அந்த தீர்த்தங்களிலே இருந்து சங்கிலே நீரை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சாப்பிடுவதற்காக 7 மறையோர் வந்து நின்றார். வெள்ளம் வந்து நிற்கிறா. தருக்கே நம்பி செருக்கி தெரியாதேப்பா கண்ணா அயரவாய் சொல் தர்மம் கண்டாய் ஐசொத்துக் கொள்வது தர்மம் கண்டாய் ஏதும் சொல்லேன் கதம்படாதே குவித்துக் கொள்ளாதே கண்ணா மாதிருவச்சனம் பரிபாலனம் இன்னும் சில காலம் வேண்டும். இந்த மறையோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களோ ஆச்சாரியனம் திருக்கா நான் உன்னை சாத்த உன் திருவேணி செவிக்கும்படியாக அமைந்த அந்த திருவந்திக்காக எடுக்கும்படியாக நீ குருக்காட்டும் அந்தி விளக்கும் திருமேனி செவிக்கலாம்படியாக அந்தி வேண்டும். நீ வரவேணும் என்று எம்பெருமானை அழைக்கிறாள். யசோதை பிராட்டி இப்படியாக 7 மறையோர் வந்து நின்றார். மறையோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். வரவேணும் என்று அழைக்கிறாள் அந்த எம்பெருமானை. 7 மறையோர் என்னால் புள்ளரீகன் கொள்ளலாம். மேலே ஊரில் எழுந்துள்ள இருந்த ஆச்சாரிய வதிர்களான பெரியோர்கள் அவர்களையும் கொள்ளலாம். 7 மறையோர் என்னே வந்து நின்னார். தேசுட வள்ளரை நாள் என்னே மேலே தேஜஸை உடைய திருவள்ளரையே நின்றருடைய கண்ணன் பெருமானை என்னை அழைக்கிறாள். அதாவது தேசுட வள்ளரை தேஜஸை உடைய வள்ளரை தேசமான அணிகலனம் என் கைகோ கொஞ்சிகையே அஞ்சலி பரமா முத்ரா கிருப்ரம் தேவ பிரசாதி என்று சொல்லக்கூடிய அஞ்சலி அஞ்சலி இருக்கே. இது எப்படியாம் தேசமான அணிகள் எம்பெருமானுக்கு தேஜஸை கொடுக்கக்கூடிய திருவாபரணம் சொல்கிறார். இப்படிப்பட்ட அஞ்சலியோடு மூலஸ்தானத்துல யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளரை கர்ப்பகிரகத்துல பார்த்தோம்னா ஓய் பிராட்டி கைகூப்பி கொண்டிருக்காங்க. மார்க்கண்டே மனுஷி கைகூப்பி கொண்டிருக்கார். ஆதிகேடன் கைகூப்பி கொண்டிருக்கார். தேவன் அஞ்சலியோடு இரடாழ்வான் எழுந்தொழித்து எல்லோரும் அஞ்சலியோட இடத்துல இருக்கின்றார்கள். அதனாலேயே ஒரு தேஜஸ் என்று சொல்லலாம். தேஜுட வள்ளரை அந்த தேஜுட வள்ளரையிலே நிற்கும்படியான எம்பெருமானே காப்பீட்டுக் கொள்ளலாம்படியா வரவேணும் என்று அவன் அழைக்கிறார்கள். தேஜுட வள்ளரை அந்த அந்த ஊரிலே பிளறி காட்டலாம் ஆவிர்பவித்தவாறே தேவர்கள் எல்லாரும் வந்தார்களாம். தங்கள் விமானங்களிலே வந்து இறங்கினார்களாம். அப்பொழுது அந்த ரத்னங்கள் பதித்த விமானங்களில் அவர்கள் வந்து இறங்கின பொழுது மிகுந்த ஒளியேற்று விளங்கியதாம் திருவள்ளரை ஆயினாலே தேஜுட வள்ளரை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த தேஜுட வள்ளரையிலே எழுந்துழைக்கும்படியான இடமானே அந்த காப்பிடவாராய் தேஜஸ் அந்த ஊருக்கு எதனாலே என்றால் கொண்டாராரே தேஜஸ் இகழாழ்வானாரே தேஜஸ். இன்னும் என்னன்னா எம்பெருமானாரை பற்றுகிறார். எம்பெருமானாரை அடைபவர்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்றார். பொருந்திய தேஜம் தேசி கிடைக்கும் தேஜஸ் கிடைக்கும் யாருக்கு? எம்பெருமானார் அடைபவர்கள். இந்த எம்பெருமானார் என்ன பண்ணார்? யாரை அடைந்தார்? திருவரங்கத்திலே விசாரணை விட்ட பொழுது எம்பெருமானாருக்கு விசாரணை பொழுது எம்பெருமானார் என்ன பண்ணார்? அவரை திருவள்ளரையில் தான் அடைந்தார். எம்பெருமானாரை அடைந்தவர்களுக்கு தேஜு உண்டாகும். எம்பெருமானாரே திருவள்ளரை பொருந்தியிருந்தார். பொருந்திய தேஜும் புறையும் திரளும் கொள்ளும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் இராமானுஜன் அடைபவருக்கு அந்த இராமானுஜரை அடைந்து எங்கு பொருந்திருந்தார்? திருவள்ளரையிலே பொருந்தியிருந்தார். ஆகையினால் தேஜுட வள்ளரை என்பதை சொல்லவே வேண்டிய விளக்கின் ஒளிகொள் எத்தேன் வாராய் என்று அழைத்து இப்படியாக அவன் அழைத்து அவனுக்கு காப்பிட்டு விட்டாள் யசோதை பிராட்டி. யசோதையான பிரியாழிவார்
நேரே பரப்பாட்டு பல சொல்கிறார். ஞமத்தில் பரம் சொல்லி தலை கட்டினார் புதவர் செல்வ குழுந்து திருவள்ளரையானை அதற்குயர்ந்த வயோதவன் நன்னக்காம் பெட்டமாத்தம் மேதப்பயன் கொள்ள வல்ல விட்டுஜித்தன் சொன்ன மாலை அதன் பயன் கொள்ள வல்ல பத்தர் உள்ளார்வின கோமே. அதற்குயர்ந்த அயோதை எல்லோரிலும் மேம்பட்டவளார் அதரசியாக விளங்கக்கூடிய நோன்பு நோட்டாள் புலோகோய்வையுடையார் கொண்டாடப்படும்படியான யோதை பிராட்டியானவள் கணவன் காப்பிட்டபடியே பெரியாழ்வார் இந்த திருவள்ளரை பெருமானுக்கு பொதுவ செல்வ குழுந்தான பேச்சில் ஆட்சியார் போதும் சமர்ப்புப்பத்தில் இருக்கும்படியான விரிவிராட்டியார் சகல சிறுமங்களுக்கும் இருப்பிடமான இந்த விரிவிராட்டியார் செல்வ குழுந்து அங்கே செல்வி என்றே திருநாமப்படுத்தி அந்த பகைச்செல்வியான ஆட்சியார் அந்த ஊருடைய பிரதானையாக எழுந்துள்ளார். கொழுந்து கொடி கொழுந்திருக்கிற அது பக்னத்தை பற்றி அல்லது இல்லாது ஒரு கொள்கொம்பு பச்சை கொம்பு குணம் அந்த கொள்கும் அச்சுக்கொம்பாக இருக்கிறான் சிந்தாமரை கண்ணன். அந்த சிந்தாமரை கண்ணன் மேலே படர்ந்த கொடியாக இருக்கிறார்கள். பாகவத்திலேயும் பிராட்டி தோன்றிய போது ஒரு கொடியாக இருந்தால் பாகவத்திலேயும் பிராட்டி கொடி என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஆற்கடலை கடைந்த பொழுது பிராட்டி தோன்றினாலே அவளை ஹேமலதேவா பொற்கொடி போன்றவள் என்று சிவாகவும் தெரிவித்தது. அதுபோல இவ்விடத்திலே இவள் கொடியாக இருக்கிறாள் என்பதை இவ்விடத்திலே காட்டப்படுகின்றது. இந்த பாகவத்திலே போதும் செல்வ கொழுந்து கொழுந்து என்ன கொழுந்துன்னா அது கொழுந்ததே போனதே மால் தேடி ஓடும் மனம் கொழுந்தானது பட்டணத்தை பற்றி அல்லது அது இவளும் செந்தாமரைக்கண்ணனான எம்பெருமானை பற்றி அல்லது நீ ஈராள்கள் இந்த செந்தாமரைக்கண்ணன் அப்பிரதானராய் இருக்கிறார். இந்த இவடைய பிரதானையாய் இருக்கிறார். இதெல்லாம் மாமனிகள் வியாக்கியானத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சாதாரணியம் புகைச்செல்வித்தான் அந்த ஊழி உண்டி இன்றைக்கும் பெருவாள் புறப்பாடுன்னா தாயார் புறப்பாடுகளிலே தாயார் முன்னாடி எழுதுவா, பெருவாள் பின்னாடி தான் வந்தார். தாயாருக்கு தான் பிரதான, தாயார் தான் முன்னாடி புறப்படா. ஒரு ஊர்ல இருக்க இந்த கோயிலுடைய சொத்துக்கள் பட்டா எல்லாமே பங்கைச்செல்வி பேர்ல செந்தாமரைக்கண்ணன் பேர்ல இருக்காது. அப்படிப்பட்ட பிராதானிய விராட்டிக்கு பிராதானியுடைய ஊர் ஆகினாலே அப்படி பொத்தவ செல்வ கொண்டு புனர திருவள்ளரையான இந்த விராட்டியோடு நிச்சயமாக கூடியுள்ள அந்த எம்பெருமான் வைத்து இந்த 10 பாசுரங்களை ஒளி செய்தாரே காப்பிடல் அதிகத்தை ஒளி செய்தாரே ஆழ்வார். இந்த பாசுரத்தை சொன்னவர்கள் வேதப்பெண் கொள்ள வல்ல விட்டுச்சித்தன் மங்களாசாசனம்தான் தாற்பதிவன் அறிந்த விடைத்தரான பெரியாழ்வார். அவர் சொன்ன இந்த திருமொழியிலே இந்த பாசுரத்திலே ஒரு அடியை சொன்னவர் கடைசி அடியிலே சொல்லப்பட்டதான இந்த காப்பிடல் திருக்காப்பிடுதல் இந்த திருவந்தி காப்பிடுதல் இந்த காப்பிடலிலே தான் வேதாப்பயனை தெரிந்து கொண்டவர்கள் அதை அனுஷ்டிக்குமவர்கள் அவர்களுடைய மங்களாசாசன விரோதிகளான பாபங்கள் குறையும் என்று பதப்பயன் கொள்ள வல்ல பக்தருள்ளார் வினை போமை என்று அடியாருடைய மங்களாசாசன விரோதிகளான பாபமெல்லாம் குறையும் என்று சொல்லி கொடுக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வாருடைய திருவிழித்தாமர்களை ஆண்டு பாடி இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானங்களை ஒளி செய்த பெரியோர்களுக்கு ஆச்சாரியர்களை ஆண்டு பாடி வாய்ப்பளித்த நம்முடைய விருதாதியர் சுவாமி சிவபரமசி இத்தியாதி பிரதாரங்கதான் அந்த சுவாமிக்கு அடியுள்ள தன்யவாதங்களையும் பெருமிதைகளையும் கொண்டு அமைகிறேன். சிவதேரம்யஜாமாத்மேந்திராய மகாத்மனே இளங்கவாசினே பூயா நித்யமங்கலம் ஜபதநேத்ராய ஸ்வேதாஜரணிவாசினே ஸ்ரீ நித்யமங்கலம். கடாசாசனபரை மதாச்சார்யபுரோகை ராஜாத்யை சத்தாயாஸ்து மங்களம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சட